இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வெளியே இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்களும் மீட்டிங்க்கு தான் வந்திருக்கிறீங்கன்றதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அங்க நீங்க தனியா ஒரு மீட்டிங் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் இந்த நாளில உன்னை ஆசீர்வதிக்காம அவர் அனுப்பவே மாட்டார். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். நீங்க பாக்குறத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? அருமையான ஸ்கிட்ட பார்த்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தர் இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாய். ஆமென். ஒரு கேம்புக்காக இந்த இடத்துல வரல, ஒரு நல்ல செய்தியை கேட்க வரல, நானும் இங்க ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ண வரல. ஆண்டவர் இந்த இடத்துல மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வருவதாக. எல்லா கண்கள் மூடட்டும். எல்லா கண்கள், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லா கண்களை மூடி. எஸ் லார்ட், there is a cause that you have brought me here Lord. ஆண்டவரே இந்த இடத்துல நீர் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை உயர்த்த ஆரம்பிங்க. ஆண்டவரே, Lord we welcome you God. Lord we want you to ponder over us Father God. ஆண்டவரே இந்த இடத்துல நீர் இறங்கி வந்து நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? அநேக வாய்கள் அமைதியா இருக்கிறத பார்க்கிறேன். எல்லாம் துதிக்க ஆரம்பிப்போம். எல்லாம் துதிக்க ஆரம்பிப்போம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அருமையான வாலிப தம்பி, அருமையான வாலிப தங்கச்சி, உன் துதியினாலே அலங்கங்கள் கட்டப்படும். உன் துதியினாலே எரிகோ கோட்டைகள் தரைமட்டமாகும். வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒருவேளை நீ யாரிடத்திலும் சொல்லாம இருப்ப, நீ உடைக்கப்பட்டிருக்கிறதை, நீ வாழ்க்கையின் விளிம்பில ஒருவேளை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம இந்த இடத்துல கண்ணீரோடு வந்திருக்கலாம். உன் நிலைமை உன் வீட்டுக்கு தெரியாது, உன் நிலைமை உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு உன் நிலைமை தெரியும், கர்த்தருக்கு உன் சூழ்நிலை தெரியும். ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் சத்தமா பாடணும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவி. கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோம். உம் பிரசன்னம். இன்னும் சத்தமா தம்பி, இன்னும் சத்தமாய். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும். கண்ணமுடி 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 அவரை பார்த்து. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை. ஆண்டவரே, எல்லா கண்ட்ரோல் உம்மிடத்துல கொடுக்கிறோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும். இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யுங்க. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய எங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம் பிரசன்ன கேட்கிற காதுகள், செவி கொடுக்கிற இருதயங்களை தாரும். வல்லமையால் எம்மை நீரைத்து. வெறுமையாய் அல்ல ஆண்டவரை திரும்பி போவது. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராள். எத்தனை பேர் கேட்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி. வல்லமையால் எம்மை நீரைத்து நீராள்.
ஆளுகை செய்யும். நல்ல கரங்களை தட்டி உட்கார்ந்த நிலைமையில ஆவில நிரம்பி அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒரு அலர் அதிகதர லப ரபனபா. எஸ் லார்ட், we welcome you God. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்களை தொடும்படியாய் உம்முடைய சத்தியத்தினால் எங்களை விடுதலை ஆக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய மகிமாய், உம்முடைய மகிமாய், உம்முடைய ஷெக்கேனா மகிமாய் தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. சிந்தையில் ஆண்டவரே பிளவுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு மனதின் ஆவியை தருவீராக, ஒரு ஒருமுக சிந்தையை தருவீராக. நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும். திறமைகள் தாளந்துகள் வெளியே வைக்கப்படட்டும் ஆண்டவரே. Lord, I pray that you sit enthroned, Father God. நீர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பீராக. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தலைக்கு மேல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில இந்த சேலம் வெஸ்ட் செக்ஷன் கேம்ப்ல கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைத்த தலைமை போதகருக்கு பாஸ்டர் மரிய ஜோசப் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய வெஸ்டினுடைய அந்த செக்ஷன் கமிட்டிக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இங்கே இருக்கிறதான சிஏ லீடர் பாஸ்டர் ஜோஷுவா அவர்களுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. இந்த இடத்துல நம்ம வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படிப்பட்ட சிஏ கேம்ப்ல பல வருஷங்களாய் ஆமென் நாங்க உட்கார்ந்திருந்தோம். நான் உட்கார்ந்திருந்தேன். ஆமென். சொந்த ஊர் தூத்துக்குடியில ஆமென் ஒவ்வொரு கேம்ப்லயும் உட்கார்ந்திருப்போம். மதுரையில ஒவ்வொரு கேம்ப்லயும் உட்கார்ந்திருப்போம். எந்த ஒரு கேம்பும் ஆமென் நமக்கு ஆசீர்வாதமா இல்லாமல் இல்லை. எல்லா கேம்ப்லயும் கர்த்தர் நம்மை தொட ஆமென் நம்மளை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை தொட இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தற்செயலா யாரும் இந்த இடத்துல வரல. பாஸ்டர் சொன்னதுனால ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய திட்டம் உங்கள் மேல் இருக்கிறது. நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். கர்த்தர் உன்மேல் வைத்த அனாதியான திட்டங்களை ஏற்ற நேரத்தில் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ தோல்வி அடைவதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. நீ ஜெயிக்க முடியாம ஒருவேளை இப்போ இருக்கலாம். ஆனா உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு, உன் வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நிச்சயமா இந்த இடத்துல நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு கதையை நான் சொல்ல விரும்புறேன். நிறைய கேட்டிருக்கலாம். ஒரு மனுஷன் நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருந்தானா. என்ன பண்ணிட்டே இருந்தானா? பதில் சத்தமா சொல்லணும், சரியா? ஆமென். ஒரு மனுஷன் நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருந்தானா. அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு சொல்லி, தம்பி நீ அழகா ஜெபம் பண்றப்பா, என்ன gift வேணும்? அப்ப அவன் சொன்னானா, எனக்கு ஒரு கார் வேணும் ஆண்டவரே. என்ன வேணும்? சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, என்ன வேணும்னு கேட்டான். ஒரு கார் வேணும்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ கார் கேட்டப்பா, இப்ப அதுலயும் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பண்ணி தர்றேன். இந்த காருக்கு பெட்ரோலே போட வேண்டாம். என் பைக்குக்கு பெட்ரோல் போட வேண்டாம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமென், ஹalleluya. இங்க இருந்து பக்கத்துல எடுத்துட்டு போறதுக்குள்ள இருக்கிற டிராபிக் சிக்னல்லையும் டிராபிக்லயும் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலும் டப்புன்னு முடிஞ்சு போயிருது. அப்போ எப்படி ஆண்டவரே நான் அதை ஸ்டார்ட் பண்றது? ஆமென்னு சொல்லு, அல்லேலூயான்னு சொல்லு, ஸ்டார்ட் ஆயிரும். ஆமென்னு சொன்னா நின்றும். இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணணும், என்ன சொல்லணும்? எல்லாரும் சொன்னாதான் ஸ்டார்ட் ஆகும். சத்தமா சொன்னாதான் ஸ்டார்ட் ஆகும். இப்ப எப்படி நிக்கிறது? திரும்ப நிறுத்துங்கப்பா. ஆமென். இப்போ இவனுக்கு என்ன ஆசைன்னா, சின்ன வயசுல இருந்தே ஏற்காடை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. எதை பார்க்கணும்னு ஆசை? எத்தனை பேர் ஏற்காடு போயிருக்கீங்க? நிறைய பேர் ஏற்காடு போலையா? ஐயா செக்ஷன்ல இருந்து ஒரு டூர் வைங்க, யூத் டூர் ஏற்காடு. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஏற்காட்டுக்கு போகும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பெட்ரோலே போட வேண்டாம்னா யாருக்கு தான் சந்தோஷம் இல்லை? ஆமென். பெட்ரோலை போடாம அல்லேலூயான்னு சொன்னா வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே ஜாலியா போனா இவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆமென். வண்டி நின்றுச்சு. திரும்ப அல்லேலூயா. ஆமென். இப்போ போய் லேக்ல போய் போட்டிங் எல்லாம் போறான். ஆமென். ஜென் சீட் லேடி சீட்டுக்கு எல்லாம் போறான். பக்கோடா பாயிண்ட்டுக்கு எல்லாம் போறான். எல்லாம் போயிட்டு கடைசியில போய் இறங்க ஆரம்பிச்சிட்டான்.
சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்ய போறான்? இறங்க போறான். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. டேய் மாப்பிள்ளை எப்படிடா இருக்க மச்சி? நமக்கு அப்படி வரும்ல. ஆமென். இவன் பாட்டுக்கு ஆமா மச்சி, இல்ல மச்சி, ஆமாடி. கடைசியில பார்த்தா இப்ப காரை எப்படி நிறுத்தணும்னு மறந்து போச்சு. என்ன சொன்னா காரு நிக்கும் அப்படின்றது மறந்து போச்சு. இப்ப எந்த பெண்டுல வர்றான்னா, ஆமென், 8வது பெண்டுல வர்றான். ஏற்கனவே நம்ம ஊர்ல ஒரு பஸ் நேரா கீழே இறங்குச்சு பாருங்க. ஆமென். அத மாதிரி இப்ப இவனுக்கு பயம். ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? இயேசுவின் நாமத்தினால நில். என் நாவின் அதிகாரத்திலே உன்னை நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசே நீ நில். ஒன்னும் நடக்க மாட்டுக்கு. ஐயோ சண்டே ஸ்கூல்ல என்னமோ சொல்லி கொடுத்தாங்களே, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறான், ஒன்னும் வரல. கடைசியில என்ன செய்வான்? ஆண்டவரே என் ஆவியை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். என்ன நரகத்துக்கு மட்டும் கொண்டு போயிடாதீங்க, என்னை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கார் நின்றுச்சு. என்ன பிரச்சனைனா கார் இப்படியே ஆடுது. ஏன்? காரு இப்படி 2 வீல் இங்க இருக்கு, 2 வீல் அங்க இருக்கு. அப்படியே மூச்சை இழுத்து புட்டிக்கிறான். அப்பாடா ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், எனக்கு ஜீவனை தந்தீரே. அல்லேலூயா நான் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை எப்படி பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாமலே ரொம்ப வருஷமா கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போ பைபிள் எடுப்போம்? சயின்ஸ் டெஸ்ட். ஏற்கனவே அந்த மிஸ்ஸை பார்க்கவே முடியாது. மார்க் கம்மியாச்சுன்னா அந்த மிஸ் வேற மாதிரி ஆயிருவாங்க. அடிக்கிற அடி உடனே போய் ஆமென். ஆர்சி ஸ்கூலா இருந்து அங்க போனா நம்ம பிள்ளை சேப்பல்ல உட்காந்துருக்கோம். என்னம்மா இங்க வந்துட்ட? இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் பாஸ்டர். அப்படியாவது ஆண்டவர் எனக்கு மார்க்க கொடுத்துட மாட்டாரா? ஆமென். நம்ம தெரியும் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு விசுவாசிகள் வந்துட்டாலே என்ன சிஸ்டர் வீட்ல ஒரே பிரச்சனை பாஸ்டர். ஆமென். அன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஒரு வார்த்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஒரு அல்லேலூயா எழுதுறவங்க சீக்கிரம் எழுதிட்டு என் முகத்தை பார்க்கணும், நான் கேட்கிற கேள்விகளை நீங்க பதில் சொல்லணும். இல்லைன்னா உள்ள வந்து உங்க பக்கத்துல நின்று நான் பிரசங்கம் பண்ணுவேன். சரியா? ஆமென். அந்த சிஏ ஊழியத்துல இருந்ததுனால நீங்க பேசினாதான் நான் பேச முடியும். இப்ப வசனத்தை ஆமென் வாலிபர்கள்ல முன்னாடி யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். வெளியே சேர்ல உட்கார்ந்து இருக்கிற தம்பிமார்ல யாராவது ஒருத்தர் எடுத்தீங்களா பைபிள? எடுக்காம இருக்க கூடாது. அப்பப்போ உங்களையும் உள்ள கூப்பிட்டுக்க வேணாம். 5:35 யோவான் 5:35 வாசிங்க. சகோதரி ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. அவன் வெளியே இருக்கிற தம்பிமார்ல யாராவது ஒருவர் சூப்பர். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே இயேசு யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன பாருங்க. யோவான் ஸ்நானகன் ஆமென் இயேசுவின் பிறப்பை முன்னறிவிக்க வந்தவன். He was a foreteller of Jesus Christ. உலகமே ரட்சகரை எதிர்பார்த்து காத்திருக்குது. உலகமே பாவத்திலிருந்து இயேசு வருவார், அதாவது மீட்பர் ரட்சகர் வருவார், கிறிஸ்து வருவார், அவர் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்பார். ஆமென். அவருடைய கிருபையினாலே நாம் பிதாவின் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி முழு உலகமும் எதிர்பார்த்துட்டு இருக்குது. யூதர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பல பேர் இயேசு வருவதை முன்னறிவித்தார்கள். பைபிள்ல பல பேர் இயேசு வருவார்னு சொன்னாங்க. தீர்க்கதரிசிகள் அதை சொன்னார்கள். தாவீது சங்கீதங்களை எழுதும் போது அபிஷேகத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னதை பார்க்கிறோம். இப்போ ஒரு மனுஷன் இயேசுவுடைய சொந்தக்காரன். யோவான் ஸ்நானகன் யாரு? இயேசுவோட சொந்தக்காரன். அவங்க அப்பா அம்மா வயசானவங்க.
அவங்க அப்பாட்ட வந்து, யோவான் ஸ்நானனுடைய அப்பாட்ட வந்து தேவதூதன் சொல்றாரு, எப்பா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவன் மூலமாய் உலகம் சந்தோஷப்படும்னு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொன்னாரு? நான் கிழவனா இருக்கிறேனே, நேரம் கம்மியா இருக்கிறதுனால ஆமென், நீங்க இதெல்லாம் வீட்டுல போய் கண்டிப்பா வாசித்து பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவன் சொல்றான், நான் வயசானவனா இருக்கிறேன். யாரு? இன்னொருத்தர் வயசான காலத்துல குழந்தை பெற்றது யாரு? ஆபிரகாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா யோவான் ஸ்நானகன் அப்பாவே ஆமென் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆமென். பெரியவர்களுக்கு தெரியும், ஊழியர்களுக்கு தெரியும், வாலிபர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வயதான காலத்துல வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இவன் எதற்காய் பிறந்தான்னு சொன்னா, இவன் மேல் ஒரு திட்டம் இருந்தது, இவன் மேல் ஒரு நோக்கம் இருந்தது. இவன் இயேசுவின் வருகையை இவன் என்ன செய்ய வேண்டும்? முன் அறிவிக்கணும். இயேசுவை காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுக்கணும்னா காட்டணும், இவர் தான் இயேசு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வருகிற வந்த தேவ ஆட்டுக்குட்டி. இன்னும் அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஊழியத்தை, ஒரு பெரிய சித்தத்தை, ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் இந்த யோவான் ஸ்நானகன் மேல் வைத்திருந்தார். அது என்ன திட்டம் அப்படின்னா, இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிற கிருபை யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது யோவானுடைய திறமையினால் வந்ததல்ல, இது யோவான் ரொம்ப நல்லவரா இருந்ததுனால வந்ததல்ல. இது யோவான் மேல, யோவான் ஸ்நானகன் மேல கர்த்தர் வைத்த அனாதி தீர்மானம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, நீ பிறந்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நோக்கம் உண்டு. கர்த்தருடைய நோக்கம் இல்லாமல் இந்த இடத்துல ஒருவரும் இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல நொந்து போய் நீ வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எங்க அம்மாட்ட எப்பவும் பணம் கேட்கிறேன், எங்க அம்மா எனக்கு பணமே தர மாட்டேன்றாங்க. நீ கேட்கிற பணம் 1000 2000 இருந்தா பரவாயில்ல, ஒன்னு 1 லட்சம் ரூபா ஐபோன் கேட்கிற, இல்லன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு கேடிஎம் பைக் வாங்குற. ஆமேன். பைக்கை வாங்கி கொடுத்துட்டு நீ வெளியே போகும்போதெல்லாம் திரும்பி வருவியான்னு எங்களுக்கு தெரியல. வயிறுல ஆமேன் தீய கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமேன். நான் ரேஸ் பண்றேன், நான் ட்ரிக்ஸ் பண்றேன், ஆமேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு திடீர்னு பைக்ல ஒரு டயர் தன்னால ஓடுது. ஆமேன். நீ போற ஸ்பீடுக்கு ஆமேன் இன்னைக்கு அது நம்மளை பாதிக்குது. பக்கத்துல இருக்கிறவன் நல்ல ஒரு கேமரா போன் வச்சிருக்கான், எனக்கு இல்லையே. ஐயோ அவள எவ்வளவு அழகா இருக்கிறா, அவ இந்த ரீல்ஸ்ல வந்தாலே அவளுக்கு எவ்வளவு லைக்ஸ் அள்ளுது. ஆமென். 144K 122K. ஆமென். ஆமென். யாருக்கு ரீல்ஸ் அதிகமா போகுதுன்னு பாருங்க. யாருக்கு ரீல்ஸ் அதிகமா போகுது? முன்னாடி வச்சுட்டு வந்து நல்ல ரீல்ஸ் போட்டு நம்ம பிரசங்கம் லைவ்ல வருது, எவ்வளவு வியூஸ்னு போய் பாருங்களேன். ஆமென். ஆம்பளையும் பொம்பளையும் சின்னதும் பெருசும் இப்படி வச்சுட்டு ஒருத்தர் இருக்கான், காக்கா பொழிப்பு வந்த மாதிரி ஆடுவான். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அதை. ஆமென். அவன் லைக்ஸ் பாத்தீங்கன்னா அது 200K. அப்புறம் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதுக்கு 4 சேனல் இருக்கிறான். ஆமென். வீணா போனவன் எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கும். ஆமென். அங்க 2 வந்து உட்கார்ந்து இருக்கு, ஆம்பளையும் உட்கார்ந்து இருக்கு. நீங்க ஹஸ்பண்டா வைஃபா? அவன் சொல்றான், இவனும் ஹஸ்பண்ட் நானும் ஹஸ்பண்ட். வீணா போச்சு போ. ஆமென். இப்ப பிள்ளைங்க 2 பேர் சேர்ந்து போனாலே பயமா இருக்கு, பசங்க 2 பேர் சேர்ந்து போனாலே பயமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு 2K ஆமென் வல்னரபிள் ஜெனரேஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்றதை மறந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். நாங்கெல்லாம் யாரு? 2K கிட்ஸ். அப்படிதானே? காலர் தூக்குறது என்னதுதான். நாங்கெல்லாம் யாரு? நாங்களும் 2K கிட்ஸ் தான். என்ன கொஞ்சம் வயசு கூட ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நாங்களும் 2Kல தானே இருக்கிறோம். ஆமென். இயேசு 2K கிட்டா யாரு? What category does Jesus belong? இயேசு எந்த கேட்டகரிங்க? சொல்லுங்களேன். இயேசு எந்த கேட்டகரி? அவர் ஆதியும் அவர் அந்தமும், அவர் அல்பாவும். எத்தனை சேஞ்ச், பெல் பாட்டம், டைட்ஸ், லெகின்ஸ். இன்னைக்கு லெகின் நீங்க போடுறீங்க. 80sல ராஜாக்கள் படத்துல ஆம்பளைங்க போட்டதுதான் லெகின்ஸ், மறந்துடக்கூடாது. ஆமென். பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் காலத்துல இவ்வளவு ஒரு பாவடையை போட்டு இன்னைக்கு அதை தான் நீங்க ஷார்ட் சுடிதார்னு போடுறீங்க. ஆமென். உள்ள அவன் என்ன போட்டிருப்பான்னு போய் பாருங்க. ஆமென். எம்ஜிஆர் காலத்துக்கும் அந்த முன்னாடி உள்ள அந்த நடிகர்கள், ஆமென் எம்ஜிஆர் காலம் அந்த டைம்ல உள்ளவங்க எல்லாம் அப்பமே டைட்ஸை போட்டு ஷார்ட்டா போட்டு, ஏய் வால் சட்டை போடுவோமா,
ஆமென். எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். எங்க காலத்துல பாத்தீங்கன்னா பெல்ட் இவ்வளவு பெருசு பக்கிள் போடணும். பாஸ்டர்ஸ் அதை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல இவ்வளவு பெரிய பெல்ட் போட்டாதான் ஆமென். என் பர்த்டேக்கு எங்க அம்மா அப்பெல்லாம் எங்க அம்மா தான் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. அதாவது கூடாதுன்னு இல்லை, அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. என்ன பண்ணிட்டாங்கன்னா மஞ்சள் கலர் பேண்ட் மஞ்சள் கலர் சட்டை. அப்ப நமக்கு அதெல்லாம் கெத்து. அதுல வேற நம்ம பெல் பாட்டம் இருக்கிறதே ஆளு. ஆமென். இதுல நம்ம பெல் பாட்டம் வேற. ஸ்கூல்ல அசம்பிளில போய் நின்னா அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பழக்கம் இப்ப இருக்குதான்னு தெரியல. ஒவ்வொரு கிளாஸுக்கு அந்த போர்டில் போட்டிருக்கோம், படிச்சுட்டு வரணும். இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸ் 4 கிளாஸ்ல வந்து கூப்பிடுவாங்க. என் கிளாஸ்ல என் பேரை கூப்பிட்டாங்க. அப்படி பெல் பாட்டம் போட்டு ஓடுறேன். அவன் ஏதோ மஞ்சள் கலர்ல ஒன்னு ஓடுன மாதிரி இருக்குது. எல்லாமே மாறுது. ஒரு காலத்துல RX 100னா எங்களுக்கு வெரி. இன்றைக்கு KTMனா உங்களுக்கு ஹயாபுசா, BMW. ஆனா வாங்க முடியாது, தொட்டு தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையா இருந்தா தருவாருங்க. ஆனா என்ன சொல்ல வர்றேன்னா, உலகமே மாறிக்கொண்டே இருந்தாலும் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. இந்த உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகம் என்ன நினைக்குது? 10 வயசுக்கு மேல, ஒரு 20 வயசுக்கு மேல இல்ல எங்க அப்பா எங்க அம்மா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் வேண்டான்னு சொன்ன ஃபேஷனையும், யாரோ ஒருத்தர் வேண்டான்னு சொன்ன தலை சீவுறதையும், யாரோ ஒருத்தர் வேண்டான்னு சொன்ன ஒரு ட்ரெஸ்ஸையும் தான் ஆமென் இன்னைக்கு நாம போட்டு கொண்டிருக்கிறோம். எதுவும் புதுசு கிடையாது. எல்லாமே சர்க்கிள் ரொட்டேட் ஆயிட்டே தான் வரும். ஆனா நம்ம எண்ணத்துல என்ன இருக்கும்னா, அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, என்னுடைய கற்பனைகளை உன் இருதயத்தில் நான் வைப்பேன். லேலூயா. அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய், அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், உன்னுடைய இடிந்து போன உன் வாழ்க்கையை கட்டி அநேகர் உன்னிலே களி கூறும்படியான ஒரு நல்ல பட்டணமாய் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து உங்களை அனுப்ப போகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இந்த இடத்துல எதையுமே யோசிக்காம வந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து யோசிக்காம வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க நெருக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை ஒடுக்கப்பட்டு வந்திருக்கலாம். இந்த இடத்துல இருந்து திரும்பி போகும்போது நீங்கள் வெறுமையாய் திரும்பி போவதில்லை. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்காக இந்த இடத்துல வந்தீர்களோ அதை தேவன் உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். அந்த நோக்கத்தை யோவான் ஸ்நானகன் நிறைவேற்றினான். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நோக்கத்தை நிறைவேற்றினான். சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, நம்மளும் நம்ம மேல உள்ள நோக்கத்தை நிறைவேற்றணும். சொல்லுங்க. லேலூயா. அப்போ இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு மேல் வைத்திருக்கிறதான நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை ஸ்திரப்படுத்த இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அவன் எங்க இருந்தான்? வனாந்திரத்துல இருந்தான். வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா யூதர்கள் கூட்டம் கூட்டமாய் அவனிடத்திலே போனார்கள். அவன் எதை பிரசங்கித்தான்? மனம் திரும்புதலை பிரசங்கித்தான். இயேசு எதை பிரசங்கித்தார்? இயேசு எதை பிரசங்கித்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்னைக்கு நாமெல்லாம் எதை கேட்க விரும்புறோம்? எதை கேட்க விரும்புறோம்? ஆமென். நீ எதை பார்க்க வந்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இன்னைக்கு அதை மறந்துட்டோம். இன்னைக்கு இளைய சமுதாயத்தினிடத்துல இல்ல உலகத்துல இன்னைக்கு பிசாசு ஆமென் அந்த நோக்கத்தை விட்டு மாயையான அநித்தியமான இந்த உலகத்தின் மேல் நம்முடைய கண்களை பதிய வைக்க இன்னைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில அவன் அதிகமாய் வெற்றி பெற்று இருக்கிறான். பிசாசுகள் ஒரு கூட்டம் போட்டுச்சான். யாரு? சத்தமா சொல்லுங்க. சேர்ல இருக்கவங்க சொல்லுங்கப்பா. பிசாசுகள் என்ன செய்தது? ஒரு கூட்டம் போட்டதா. அப்ப என்னன்னா, எப்பா சங்ககிரியில வச்சு சேலம் மேற்கு செக்ஷன், மேற்கு தானா, சேலம் வெஸ்ட், அவன் கேம்ப் நடக்குது. இதுல வர்ற வாலிபர்கள் எல்லாம் திரும்பி போகும்போது அக்னியா போறாங்க, எரிகிற விளக்கா போறாங்க. இவங்களை நம்ம என்ன செய்யலாம்? அப்ப ஒவ்வொருத்தர் ஒண்ணு சொன்னாங்களாம்,
வியாதியை கொடுத்துடலாம். தலைவன் சொன்னான், டேய் இயேசுவின் நாமத்தினால வியாதி என்ன செஞ்சிருவாங்க, சுகமாக்கிடுவாங்க. இல்ல அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தா, அவன் போய் தனியா உட்காந்து 5 நிமிஷம் ஜெபம் பண்ணான்னா கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்துருவார், சமாதானத்தை. இப்படி ஒவ்வொன்னையும் சொல்ல சொல்ல பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. அப்போ ஒரு குட்டி பிசாசு முன்னால வந்துச்சான். எல்லாரும் சிரிச்சாங்க, டேய் இவன் என்னடா சொல்ல போறான். இப்ப அது வந்து சொல்லிச்சான், இயேசு வருவார் என்று சொல்லுவேன். எல்லாம் கைத்தட்டி, அட பாவி, டேய் இயேசு வர்றாருன்னு சொல்லக்கூடாது, அத போய் சொல்லுவேன்னு சொல்ற. இயேசு வருவாரு, அதை பத்தி இப்போதே கவலைப்படாத, நீ பாட்டுக்கு லைஃபை என்ஜாய் பண்ணு. இயேசு வருவான்ற அந்த தாட்டை உன் மைண்ட்ல வச்சுக்கோ. ஆனா உன் இஷ்டப்படி செய். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 30 வயசுக்கு மேல, ஒரு 35-40 வயசுக்கு மேல, அப்புறமா நீ ஒரு நல்ல விசுவாசியா இருந்துக்கலாம். ஏன்னா இப்ப உள்ள இந்த சந்தோஷத்தை அங்க போய் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியாதுல்ல, இப்படி சுத்த முடியாதுல்ல. அதனால இப்போ நீ ஜாலியா இரு. இயேசு வருவார் உண்மைதான், அதை வேண்டான்னு சொல்லல, ஆனா அதை பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லா பிசாசுகளும் எழும்பி நின்று கைகளை தட்டுச்சான். இதுதான் சரியான திட்டம். ஏன்? இயேசு வருவார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு வருவார், திரும்பி வரப்போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிதானா? சபை எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது? அதுக்காக தான் வெயிட் பண்ணது. ஆனா எத்தனை பேர் இப்போ கர்த்தருடைய வருகை இருந்தா போயிருவோம் நம்பிக்கை கை தூக்க வேண்டாம். அவன் இப்போ கர்த்தருடைய வருகை இருந்தா உன் ஃப்ரெண்டை மட்டும் திரும்பி பாரு. உன் ஃப்ரெண்ட், ஏன்னா நீ யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் யாருன்னு உனக்கு தெரியும். ஆமென். உன் ஃப்ரெண்டை மட்டும் திரும்பி பார்த்தியான்னு டப்புன்னு கையை தூக்கிடக்கூடாது. 2 பேர் கண்ணை காட்டி 2 பேர் தூக்கிறோம், அப்புறம் மன்னிப்பு கேட்டுறோம் சொல்றக்கூடாது. ஆமென். இப்போ வந்தா கர்த்தருடைய வருகை இன்னைக்கு வருமானா, இப்ப வருமானா, அந்த கதை தான். என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், மன்னிச்சிருங்கப்பா, ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, பாவ மன்னிப்பு சொல்லி ஜெபம் பண்ணிடுறேன். கர்த்தர் நம்மேல் வைத்த திட்டம் அழிந்து போகிற இந்த உலகம், திரள் திரளாய் இன்றைக்கு நரகத்துக்கு போய்கொண்டிருந்த உலகத்தின் மத்தியில இயேசுவின் வெளிச்சத்தை காட்டும்படியாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல, இந்த குடும்பத்துல, நீ இருக்கிற ஊர்ல கர்த்தர் உன்னை வைத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கும்படியாய். பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறதான ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லவும், இயேசுவை உன் வாழ்க்கையில காட்டவும் தான் நீ எரிகிற விளக்காய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன இல்லையே, அவன்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லையே. அவன்கிட்ட ரட்சிப்பு இல்ல, நம்மகிட்ட ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ரட்சிப்புக்கு எவ்வளவு ரூபா கொடுப்பீங்க? 2 லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு நல்ல சூப்பர் பைக் வாங்கிடலாம். ஆமென். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நல்ல ஒரு ஆப்பிள் ஐபோன் வாங்கிடலாம். ஆனா இயேசு தந்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பிற்கு ஆமென் என்ன வேல்யூ கொடுக்க முடியுமா? தன் ஜீவனையே கொடுத்து இயேசு இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை ஆண்டவர் இந்த முழு உலகத்திற்கு, நீ இருக்கிற பகுதியில, நீ படிக்கிற ஸ்கூல்ல, உன் குடும்பத்துல, உன் தெருவில் நீ விளக்காய் இருக்கும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய விளக்காய் படைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நான் எடுத்து வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காலத்தில் நீங்க அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள்ளே நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்றத முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிறார்ன்றதை புரிந்து கொள்ளணும். இயேசு ஆமென் நமக்குள்ளே அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை தந்தபடினால முன்னாடி அந்தகாரமா இருந்தோம், இப்பொழுதோ என்ன செய்திருக்கிறோம்? வெளிச்சமா மாறி இருக்கிறோம். வெளிச்சமா மாறி இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். கொஞ்சம் தான் வெளிச்சமா இருக்கீங்க போல தெரியுது. நல்ல வெளிச்சமா இருக்கிறவங்க நல்ல கையை வைத்து சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அந்த ரட்சிப்பின், அந்த பரலோக நிச்சயத்தின், நித்திய வாழ்க்கையின் வெளிச்சத்தை ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறபடினால இன்னைக்கு நாம வெளிச்சமா இருக்கிறோம். முன்னாடி எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்?
அந்தகாரத்திலே இருந்தோம், கர்த்தரை அறியாமல் இருந்தோம். ஆனா இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒருவேளை அந்த பழைய அந்தகாரங்கள், பழைய இருள்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்திருக்குமானால் இன்றைக்கு புதிதாய் மாற, ஒரு புதிய வெளிச்சமாய் மாற கர்த்தர் தொடுவதற்கு இந்த இடத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. You are the light to the world. மத்தேயு 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமென். சர்ச்சுக்கு வந்த உடனே, வீட்டுக்குள்ள வந்த உடனே எதை போடுறோம்? வீட்டுக்குள்ள வரும்போது மாடிப்படி ஏறி போறவங்க கீழே ஒரு லைட், மேல ஒரு லைட், சுவிட்ச். கீழே ஒரு சுவிட்ச், இங்க இருந்து போகும்போதே 2-way சுவிட்ச் இங்க போட்டுட்டு மேல ஏறி போய் அங்க போய் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஏன்னா இருள்ல நடக்க நம்ம விரும்புறது இல்ல. இருள்ல நடந்தா என்ன ஆகும்? என்னையான்ட்ட போய் கேட்டா, இருட்டுல நடந்தா என்ன ஆகும் சொல்லுங்களேன். கொஞ்சம் கோபமா இருக்கிறவங்களாம் சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆமென். கோபப்பட்டாலும் நாங்க பாவம் செய்ய மாட்டோம் பாஸ்டர். ஹல்லேலூயா. சரி, இருட்டுல நடந்தா என்ன ஆகும்? முட்டி தட்டி நெத்தி பொளந்துரும். அவன் எங்க போய் எப்படி இடிப்போம், எங்க விழுவோம் நமக்கு தெரியாது. இருள்ல நடக்கும் போது ஸ்பீடா நடக்க முடியாது. இங்க எது இருக்குன்னு தடவி தடவி என்ன செய்கிறோம்? நடக்கிறோம். அப்ப வெளிச்சம் இருக்கும் போது என்ன செய்கிறோம்? நாம் தெளிவாய், நமக்கு முன்பாய் நம்முடைய பாதை தெளிவாய் இருக்கிறபடினால நாம் என்ன செய்கிறோம்? நிதானமாய், நன்றாய் நாம் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப இந்த முழு உலகமும் இன்னைக்கு இருள்ல இருக்குது. முழு உலகமும் இருள். நீங்க இருக்கிறதான சமுதாயம் மிகவும் மோசமான, இல்லைன்னா மிகவும், அது மோசம்னு சொல்றதை விட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க வந்திருக்கிறீங்க. இப்ப நாங்க இருந்த காலத்துல எங்களுக்கு டிவிலாம் கம்மி. ஒரு தெருவில் ஒரு வீட்லயோ 2 வீட்லயோ தான் டிவி இருக்கும். அந்த வீட்டுல போய் தான் எல்லாம். இன்னைக்கு எப்படி ஒரு கேர்சல்னா போய் ஒரு வீட்டுல உட்காந்துக்கிறோம்ல, அதே மாதிரி அன்னைக்கு ஒரு டிவில எதையாவது பார்க்கணும், அப்படி கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னா ஒரே வீட்டுல போய் எல்லாரும் உட்காந்துருப்பான். பாவம், அந்த வீட்டுக்காரர் ரெஸ்ட் எடுக்க முடியாது, தூங்கவும் முடியாது. ஆனா அன்னைக்கு அவங்க அப்படி நினைக்கவும் மாட்டாங்க. ஆமென். டீ குடிக்கீங்களாமா? ஆமென். பாருங்க, எந்த வீட்டுல அப்படி கொடுப்போம்? ஆமென். டிவியும் போட்டு கொடுத்து, டீயும் போட்டு கொடுத்து. ஆனா என்னன்னா, எந்த லீவ் வந்தாலும் கிரவுண்ட்ல நிப்போம். எந்த லீவ் வந்தாலும் கிரவுண்ட்ல நிப்போம். இன்னைக்கு உங்களுக்கு இன்ஸ்டால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க? தெரிஞ்சவன் தெரியாதவன், வந்தவன் போனவன், எவனே தெரியாதவனுக்கெல்லாம் லைக்க கொடுத்து இன்வைட் பண்ணி, ஐ ஹாவ் 5K ஃபாலோவர்ஸ். ஏய், எனக்கு 20K இருக்குடி. ஆமென். ஆனா பிரச்சனைன்னு வந்தா 1Kயும் வராது. அல்லேலூயா. பிரச்சனைன்னு வந்தா ஒண்ணும் வராது. இது எல்லாம் வர்ச்சுவல், ரியாலிட்டி கிடையாது. அது வர்ச்சுவல். ஆமென். அது இன் ரியாலிட்டி, அன்ரியாலிட்டி. அந்த காலத்துல அப்படி கிடையாது. போன் கிடையாது. 10 மணிக்கு விளையாட வரணும் அப்படின்னா எல்லாரும் 10 மணிக்கு வந்து நிப்பான். ஆமென். வீட்டுக்கு இத்தனை மணிக்கு வந்துருவோம், இத்தனை மணிக்கு வந்துருவோம். இன்னைக்கு நம்முடைய காலத்துல எதை வேண்டுமானாலும் சரி என்று நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட, வேதத்துக்கு அப்பாற்பட்ட இன்றைக்கு பல சூழ்நிலைகளுக்கு முன்பாய் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். எதை செய்யணும்னு தெரியல பாஸ்டர், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் ஆதாமுக்கு யாரை கொடுத்தாரு? ஆடம்க்கு ஈவ். சொல்லுங்க, ஆடம்க்கு யாரை கொடுத்தாரு? ஆனா இன்னைக்கு ஆடம்க்கு யார் வேணும்? ஸ்டீவ். ஆடம் யாரை தேடுறான்? ஸ்டீவ். ஆமென். ஈவுக்கும் ஆடம் வேண்டாம், இன்னொரு ஈவ் தான் தேவைப்படுது. ஒருத்தனுக்கு ஆடமும் வேணும், ஈவும் வேணும். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு உலகத்துல இருக்கிறோம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உலகத்துல இயேசுவின் கற்பனைகளை, வேதத்தின் மாதிரிகளை வெளிச்சமாய் இந்த உலகத்திற்கு காட்டும்படியாகத்தான் இயேசு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க? பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. இயேசு சத்தியத்தை சொல்லும்போது ஏற்றுக்கிட்டாங்களா? பாஸ்டர் இப்படிலாம் சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் பாஸ்டர், என்ன ஆமென் பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க, என்னை விட்டுருவாங்க பாஸ்டர், என்னை சேர்த்துக்க மாட்டாங்க பாஸ்டர், அதனால நான் ஒன்னும் சொல்லாம அவங்களோட இருந்துக்கிறேன். நீ அவங்களோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை.
கர்த்தர் உன்னை அழைத்தது நீ தனித்திருந்து நீ வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய், இந்த உலகத்திற்கு பரலோக கலாச்சாரம் என்ன என்பதை நீ காட்டும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லு. நீ பைத்தியக்காரன் பேர் எடுத்தா பரவாயில்லை, ஆனா இயேசுவை விட்டு நம்ம போயிடக்கூடாது. கிறுக்கன்னு பேர் எடுத்தா பரவாயில்லை, நமக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாம போனா பரவாயில்லை, ஆனா இயேசுவின் சமூகத்தின் அருகில இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு நாளும் நம்ம இழந்துடக்கூடாது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க. அட்லீஸ்ட் இப்பமாவது பாஸ்டர் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிச்சுட்டே பிரசங்கத்தை கேளன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க சிரித்த முகத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க. ஆமென். உலகத்திற்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஆமென். பிசாசுக்கு கேக்குறீங்களா? ஹலோ. பிசாசுக்கு நாம யாரு, நம்முடைய திறமை என்ன என்பதை கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள கூடாதுன்னு நினைக்கிறான். கோயில்ல எத்தனை பேர் யானை பார்த்துருப்பீங்க? வளர்க்கப்பட்ட யானை. அந்த யானை எதுல கட்டி போட்டிருப்பாங்க? ஒரு சங்கிலியில ஒரு காலில் என்ன செய்வாங்க? கட்டி போட்டிருப்பாங்க. அந்த யானை என்ன செய்யும்? அந்த சங்கிலி எவ்வளவு தூரம் போகுதோ அதோட நின்றும். இந்த சங்கிலி இழுக்கும் போது நின்றும். ஆனா அந்த யானைக்கு மதம் பிடிக்கும் போது என்ன ஆகுது? பாகன் கையில ஒரு கம்பு குட்டியா வச்சிருக்கிறான். அதை வச்சு இப்படி தட்டுனா ஸ்பீடா போகுது, தட்டுனா நிக்குது. அப்புறம் முன்னாடி போய் இப்படி நின்னா டொயிங் டொயிங். ஆமா, இப்படி அப்படி, அவ்வளவுதான். அது வாட்டுக்கு என்ன செய்யும்? நாம இவ்வளோண்டு இருப்போம், அதுகிட்ட போய் பார்த்தா அது நமக்கு பயந்து என்ன செய்யும்? ஆனா யானைக்கு மதம் பிடிச்சாதான் அதனுடைய ரியாலிட்டி உள்ள இருந்து வரும். ஆமென். அது சின்னதுல இருந்தே அதை பழக்கப்படுத்திட்டாங்க. இந்த குச்ச பச்ச அடிப்பா உன்னை. அது சின்னதுல இருந்தே பயந்து பயந்து தனக்குள்ள இருக்கிறதான உண்மையான பொட்டன்ஷியலை அது மறந்து போயிருது. அது தெரியல என் பலம் என்ன, நான் யாரு, என் பலம் என்ன என்பதை அது அறிந்து கொள்ளாமல். ஆனா ஒரு நாள்ல ஆண்டவர் படைச்ச இயற்கைல்ல, அப்ப அதுக்குள்ள ஒரு மதம் பிடிக்கிறதுன்னு ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது மதம் பிடிக்கும் போது பாகனையே மிதிச்சு கொன்னு போட்டுருது. சேலத்துல ஆமென், நம்முடைய குருமாம்பட்டி ஜூல ஆமென். அதுக்கப்புறம் தான் அந்த யானையை வைக்கிறது இல்லை இப்போ. ஆமென். பாகனை கொன்று போட்டது பல இடங்கள்ல பாக்குறோம். கேரளா வீடியோஸ்ல நீங்க சும்மா யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா அதுதான் அடிக்கடி வரும். அதே போலதான் இன்னைக்கு பிசாசு நாம நமக்குள்ள இருக்கிற திறமைகளை, நமக்குள்ள இருக்கிற பவரை அறிந்து கொள்ள கூடாதுன்னு நினைக்கிறான். ஆமென். இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம என்ன நினைக்கிறோம்? அப்படி அமுக்குனா அவன் யாரு யாரு? ஸ்பைடர்மேன். அப்படி வச்சுட்டு சல்லுன்னு போறான். ஆமென். இன்னொருத்தன் ஒரு பெரிய தட்டை வச்சு என்ன செய்யறான்? எரியறான். ஒருத்தி என்ன பண்றா? அப்படி வில்லு மாதிரி வளையறா. இதெல்லாம் நம்ம பார்த்து சூப்பர் நினைக்கிறோம். இது எல்லாம் கிராபிக்ஸ். இதெல்லாம் என்ன? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை தெரிந்தெடுத்த தேவன் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினவர். பிசாசுகள் அவரை கண்டு அரண்டு ஓடுகிறது. பிசாசுகள் அவருக்கு பயந்து நடுங்குகிறது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரா? நம்முடைய இருதயத்துக்குள்ளே. ஆமென். நீ சொல்ல ஆகும். நீ வாயினால் எதை சொல்லுகிறாயோ, நீ எதை அறிக்கையிடுகிறாயோ, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிசாசுகளை மிதிக்கவும் அவனை ஜெயிக்கவும் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய வாக்குத்தத்தங்களை தந்து அவருடைய அளவில்லாத வல்லமையினால் உங்களையும் என்னையும் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? யானை மாதிரி நம்முடைய பொட்டன்ஷியல் நமக்கு தெரியாது. ஒரு ரீல்ஸை போட்டு அது 9000 தடவை நம்ம பார்த்துட்டு இருப்போம். யாரெல்லாம் பார்த்தா? நேற்று போட்ட ஸ்டேட்டஸே 100 தடவை பார்ப்போம். அதுலேயே 40 பேர் தான் பார்த்துருப்பான். நம்ம எத்தனை தடவை பார்ப்போம்? எனக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எனக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு. ஆமென். நாம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ரீல்ஸையும் லைக்ஸையும். ஐயையோ, நேற்று கால் பண்ணா இன்னைக்கு கால் பண்ணலையே, என்ன ஆச்சோ தெரியலையே. இன்னைக்கு நம்ம எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போகிற உலகத்தின் மேல பிசாசு நம்மளை கட்டி வச்சிருக்கிறான். அருமையான தம்பி தங்கச்சி, உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. ஆண்டவர் சொன்னாரே கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க, ராமேன் சொல்லுங்க. நீங்களாம் பார்க்கறத பார்த்தா எவ்வளவு அழகா பேசுறீங்க பாஸ்டர். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஒரு ஆமேன் ஒரு அல்லேலூயா என்ன செய்யணும்? சொல்லணும். அது உங்களை தொட்டா சொல்லணும், அதை நீங்க ஆமோதித்தா சொல்லணும். இவன் எங்க இருக்கிறான்? போரடித்து கொண்டிருக்கிறான். மீதியானியருக்கு பயந்து போய் இவன் போரடித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார். இவன் சொல்றான், என்ன பார்த்தா பாஸ்டர் சொன்னீங்க? போயும் இவன் அப்படிதான் முழிக்கிறான். திடீர்னு தூங்கிட்டு எழுப்பி விட்டாரே பாஸ்டர். அவன் போயும் ஏன்ட்டையா பாஸ்டர் சொன்னீங்க? தேவதூதனை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்ல, என்னையா பார்த்து சொல்றீங்க? இருக்கிற கோத்திரத்துல என் கோத்திரம் தான் சின்ன கோத்திரம். அந்த கோத்திரத்தில் இருக்கிற எல்லா வீடுகள்லையும் என் வீடு தான் சின்ன குடும்பம். அந்த குடும்பத்தில் நான் தான் சின்னவன். ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். It's not about what you have. It's not about who you are. It's not about what you can do. It's all about Jesus. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நீ யார் என்பது அல்ல, உன்ட என்ன இருக்கின்றது அல்ல, உன்னால என்ன செய்ய முடியும்ன்றது அல்ல. இயேசு உனக்குள்ளே வந்தால் அவருடைய சித்தத்தை நீ செய்து முடிக்க அவர் உன்னை பராக்கிரமசாலியாக்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. receive the power. நிக்கபா சத்துரபா கபபபபபா. ஹalleluya. கர்த்தருடைய வெளிச்சம், நீங்களும் நானும் கர்த்தருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தேவன் இந்த இடத்திலிருந்து நம்மை கடந்து செல்ல அவர் உதவி செய்வாராக. வனாந்திரத்தில் இருந்தான், எல்லாரும் தேடி வனாந்திரத்துக்கு வந்தாங்க. வனாந்திரத்தில் வந்தவங்கிட்ட பார்த்து என்ன சொன்னா? இன்னைக்கு பாஸ்டர் நம்மகிட்ட கோபம் பேசிட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஏமா பாஸ்டர் சும்மா பேசிட்டே இருக்காங்க, நாளைக்கு சர்ச்சுக்கு வர மாட்டேன், உடனே நம்ம ஆட்களை மூஞ்ச தூக்கிடுவான். பாஸ்டர் இப்படி சொல்லலாம், நானே என் பிள்ளை சொல்ல மாட்டேனே. எங்க சர்ச்சில் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்லாததுனால தான் நான் சொல்றேன். ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னோம், எங்க மம்மி, நான் சொன்ன உங்க மம்மிக்கே அடி உள்ள அமைதியாடுறா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மம்மி என்னடா மம்மி? ஆண்டவர். ஆமா டம்மி சொல்ல நினைச்சேன், நீ சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. உன் விளக்கு எரியணும். தேவன் ஏற்றி வைத்த அந்த விளக்கு, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அந்த வெளிச்சம், இதை விட்டுறாத. அழிந்து போகிற ஒரு ஆசைக்காக விட்டுறாத. உன் கண்களின் இச்சைக்காக விட்டுறாத. உன்னை சுத்தி இருக்கிற சமுதாயம், அந்த என்விரான்மெண்ட், ஆமென், இதை செஞ்சா தான் நான் முடியும்னு சொல்லி நீ அதிலே போய் விழுந்து விடாதே. உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது உனக்கு தெரியும். ஆனா சில நாட்களாய், சில மாதங்களாய், சில வருஷங்களா நீ கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிற. சில உலக காரியங்கள் உன்னை பிடித்து வைத்திருக்கிறது. இந்த ஸ்கிட்ல அழகா பார்த்தோம்ல, ஆமென். நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறோம். ஒரு கொக்கு சுடுறவன் கொக்கு சுட போனானா? யாரு எங்க போனாங்க? பின்னாடி இருக்கிறவன் சொல்லுங்கம்மா தம்பிமார். கொக்கு சுடுறவன் கொக்கு சுடுறதுக்கு போனா. பின்னாடி இருக்கிற அக்காமாரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். கொக்கு சுடுறவன் கொக்கு சுட போனானா? இப்போ இவன் கையில என்ன இருக்குன்னா ரெட்டை குழல் துப்பாக்கி. என்ன இருக்கு? வெளியே இருக்கிறவங்க சொல்லுங்க. ரெட்டை குழல் துப்பாக்கினா 2 குண்டு போகும் சல்லுன்னு. எப்படி? 2 குண்டு போகும். சரியா? இப்போ மேல ஒரு கொக்கு கூட்டம் பறந்து போகுது. இதுல இந்த கொக்க சுடுறான். 2 கொக்கு அடிபட்டு கீழே விழுது. எத்தனை கொக்கு அடிபட்டு கீழே விழுது? இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், நானே மறந்துடுவேன். அதுக்குதான். எத்தனை? 2 கொக்கு கீழே விழுது. இப்போ ஒரு கொக்கு செத்து கிடக்குது, ஒரு கொக்கு ரெக்கையில் அடிபட்டு தத்தி தத்தி ஓடுது. ஒரு கொக்கு, இன்னொரு கொக்கு. இப்ப எதை போய் முதல்ல எடுப்பான்? செத்து கிடக்கிறத முதல்ல போய் எடுக்க மாட்டானா? எதை எடுப்பான்? பாய்ஸ்ல என்ன சொல்றீங்க? தத்தி தத்தி ஓடுறதா? அப்பா நீங்க சொல்லுங்கம்மா, எதை எடுப்பான் முதல்ல? குழப்பமாயிட்டு தைரியமா சொல்ல வந்து அவனை பார்த்து ஒரு ஆக்ஷன் பண்ணவனே குழம்பிட்டு. அவன் எதை எடுப்பான் முதல்ல? நீங்க என்ன சொல்றீங்க? செத்து போனது எடுப்பா. யாருமா சொன்னது? சூப்பர். ஆனா சொல்றேன் அதுக்கப்புறம் கடைசியா வெளியே இருக்கவங்களாம் உண்மையாவா? அப்படியா? கன்ஃபார்மா?
சரி, எதம்மா முதல்ல எடுப்பான்? ஏன் தத்தி செத்து போனதா? அகைன்ஸ்டாவே பேசுறடா நீ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதை முதல்ல எடுப்பான்? ஏன் தத்தி தத்தி ஓடுறது எடுப்பான்? ஏன் செத்து போனது எடுப்பான்? கேட்டீங்க, சொல்லிட்டேன். சொல்ல சொல்ல சொல்லு, நீ பாட்டுக்கு சொல்லிட்டே இரு. அவன் ஸ்தோத்திரம். சொல்லுமா, எதுக்கு தத்தி தத்தி ஓடுறது எடுப்பான்? உயிர் இருக்கிறதால எடுப்பானா? உயிர் இருந்தா என்ன ஆயிரும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஓடிரும். ரொம்ப தூரம் ஓடுதோ இல்லையோ, எங்கேயாவது ஓடிடக்கூடாது. மரங்களுக்குள்ள செடிகளுக்குள்ள போய் ஒளிஞ்சிடக்கூடாது. செத்து போனது அவனுக்கு தான். இத போயிட்டு வந்து அதை பிடிச்சு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கூட என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு கொக்கு வேற யாரு இல்ல, நம்ம தான். இந்த ரெண்டு கொக்கு மாதிரி இருக்கிறது யாரு? நம்ம தான். இதுல நம்ம மெயினா யார் மாதிரி இருக்கிறோம்னா, அந்த தத்தி தத்தி ஓடுற கொக்கு அதிகமா இருக்கு. எந்த கொக்கு அதிகமா இருக்கு? ஆமா, திங்கக்கிழமை ஆன உடனே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போன உடனே கெத்து காட்டி அப்படி எல்லாம் ரீல்ஸ போட்டு, ஆமேன் இங்க வந்தா அப்படியே சோதரம் சோதரம், அங்க போனா என்னெல்லாமோ பாட்டுலாம் வருது. அப்படி என்ன செய்யறோம்? ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிடக்குறோம். விசுவாசிக்கு போன் பண்ணாலும் அங்க என்னமோ நானான்னு ஒரு பாட்டு வருது. அடப்பா, நம்ம விசுவாசிக்கு தான் கால் பண்ணோமா? ஆமா, நம்ம விசுவாசி தான். ஆமா, நம்ம திடீர்னு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம், அதுல வேற பாட்டு வருதுன்னு பார்த்தா வீடியோ வேற வருது, பாட்டு வேற வருது. சனிக்கிழமை வரைக்கும் ஆட்டத்தை போட்டு காலையில இங்க வந்த உடனே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒரு அபிஷேக கூட்டம் வந்துச்சுன்னா இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். இயற்கை தவறில்லை. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய அபிஷேகத்தை விளக்க நம்ம பெற்றுக்கொண்டோமானால், எதற்காய் தேவன் அழைத்திருக்கிறார் என்ற காரியத்தை மறுபடி தியானித்து கொண்டிருப்பீர்களானால், விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ வாலிபர்கள் விழுந்து விழுந்து எழும்பல. எத்தனையோ வாலிபர்கள் தேவனுக்காய் எழும்பி நிற்கின்ற போது, யோசேப்பு வஸ்திரத்தை விட்டுட்டு பாவம் செய்யாம வெளியே ஓடி வர முடியுமானா உங்களால ஏங்க? ஆமென். இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கலாச்சாரத்திலிருந்து உன்னால் ஏன் வெளியே வர முடியாது? அதே இயேசு தான் இன்றைக்கும் இருக்கிறார். அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அதே வசனம் தான் இன்னைக்கு இருக்குது. விபச்சாரம் செய்ய வேண்டாம், கண்களினால் மாத்திரம் பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணி ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கையை பிடிச்சிட்டு அலையிறோம். ஆமென். பைக்ல ரெண்டு பேர் உட்கார, ஒரு ஆள் உட்கார இடத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கான். இதுக்கு வேற இப்போ ஒரு பைக் வந்திருக்கு. ஓட்டுறவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறான், பின்னாடி இருக்கிறவன் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறான். ஒருத்தன் கிரவுண்ட் ஃப்ளோர், அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அவன் எங்கேயோ தனியா உட்கார்ந்து இருக்கிறா. ஆனா ஆக்சிடென்ட் ஆனோடனே பாருங்க, முதல்ல மறிக்கிறது பின்னாடி இருக்கிற ஆள் தான். ஏற்காட்டுல ஒரு முறை நாங்க அங்க இருக்கும்போது எங்க கூடவே ஒரு ஜோடி சுத்திட்டு இருந்துச்சு, இளம் வாலிபர்கள். நாங்க போன இடத்துக்குலாம் எங்களோட எங்க முன்னாடி அப்படியே போயிட்டு இருந்தாங்க. திரும்பி வரும்போது பார்த்தா அவன் கையில அவ இருக்கிறா. அவன் ஹிந்திக்காரன் போல பச்சாவ் பச்சாவ்னு கத்துறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பைக்ல போய் கீழே இறங்கி வரும்போது ஒரு கார் போயிட்டு இருந்திருக்கு. இவன் பார்க்காம டக்குன்னு ரைட் எடுத்துட்டான் ஓவர்டேக் பண்றதுக்கு. அங்க இருந்து இந்த கம்பியை ஏற்றி கொண்டு வருகிற அந்த அந்த சின்ன வண்டி, டெம்போ, சின்ன டெம்போ, இவன் போட்ட பிரேக்ல அந்த பொண்ணு போய் அங்க அடிச்சு கிழிச்சு மரிச்சுட்டா. தண்ணி வாயில குடுக்கறாங்க, இந்த வழியா வருது தண்ணி. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். போதை பழக்க வழக்கங்கள். ஆன்லைன் ரம்மில இருக்கிறியா நீ? இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆவிகளை உடைத்து போடுவாராக. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நீ யார் தெரியுமா? நீ தேவனுக்காய் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய விளக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உன் விளக்கை நல்ல எரிய பண்ண போகிறார். இன்றைக்கு உன் விளக்கின் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை போட போறாரு. அல்லேலூயா. இப்பதான் நம்ம செய்திக்குள்ளே வர்றோம். இது வரைக்கும் நம்ம பேசுனது இன்ட்ரோடக்ஷன் தான். ஆமென். என் விளக்கு எரியணும்னா, நான் என்ன முழிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. ஐயோ, நீங்க முடிக்க போறீங்கல்ல நான் நினைச்சேன். ஆமென். கவலைப்படாதீங்க. ஆமென். டைமுக்கு நம்ம முடிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விளக்கு எரிவதற்கு என்ன செய்யணும்? பக்கத்துல திரும்பி கேளுங்க. விளக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியான்னு கேளுங்க. டியூப் லைட்டான்னு கேட்ட மாதிரி இருக்க யாரோ? அப்படி கேட்கல.
டியூப்லைட்டான்னு கேட்குது. விளக்கு எரி, விளக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியான்னு கேளு. ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப இந்த சைடு திரும்பி கேளு, விளக்கு எரியறதுக்கு என்ன செய்யணும்னு கேளு. விளக்கு நல்லா எரியணும்னா என்ன செய்யணும்? ஆமென். இப்போ நம்ம அந்த திரி விளக்க ஞாபகத்துல வைக்க போறோம். எதை ஞாபகத்துல வைக்க போறோம்? திரி விளக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? ஆமென். பரவாயில்ல, இவ்வளவு பேர் பார்த்திருந்தா சந்தோஷம் தான். ஏன்னா இந்த காலத்துல டியூப் லைட்டே மாறி எல்லாம் எல்இடி லைட்டா மாறிடுச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ சில காரியங்கள் நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை ஆவியானவர் தருகிறத சொல்லி முடிக்க விரும்புகிறேன். விளக்கு நல்லா எரியணும் அப்படின்னா கரும் திரிகள் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த திரிகள் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். விளக்க பார்த்தவங்க சொல்லுங்க, திரி எரிஞ்சு எரிஞ்சு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அதை என்ன செய்வாங்க? அப்படியே எரிக்க மாட்டாங்க. அந்த கருந்திரிகளை கட் பண்ணணும். ஒரு ஆளு இப்படி கையை வைங்க பாப்போம். எல்லாம் பழக்கப்பட்ட கை மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி, ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி கட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஆமென். கருந்திரிகள் பக்கத்துல கொண்டு கட் பண்ணி விட்டுறாதே. ஹல்லேலூயா. ஆமென். கருந்திரிகள் அப்படின்னு சொன்னா அந்த திரி புதிதாக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஃப்ளேம்ஸ் வரணும். நல்ல அந்த விளக்கு கொழுந்து விட்டு எரியணும். நல்லா எரிஞ்சா நிறைய பிரகாசம் இருக்கும், மங்கி எரிஞ்சா மங்கலான பிரகாசம், கொஞ்சம் பிரகாசம். அப்போ நீ நல்லா எரியணும்னா உன் வாழ்க்கையில ஆதாரமா இருக்கிற அந்த திரி, விளக்குல முக்கியமா இருக்கிறது என்னது? திரி தான் எரியும். அப்போ அந்த திரி என்ன செய்ய வேண்டும்? சுத்தம் பண்ணப்பட வேண்டும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். என்ன எங்க உண்டாகணும் பரிசுத்தம்? நாம போடுற ட்ரெஸ்ல இல்லைங்க, நாம போடுற புது ஸ்டைல் இல்லைங்க, நாம போடுறதான அந்த புதிய கலாச்சாரத்தின் மெத்தட் இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் வெளியே அழகா இருக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீர்கள். உள்ள வெளியே எப்படி இருக்கு? தாஜ்மஹால். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? பார்க்கலையோ? சரி, கர்த்தர் உங்களை கொண்டு போவார், பாப்பீங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த தாஜ்மஹால் ஒரு கல்லறை. வெளியே பார்த்தா இவ்வளவு அழகா இருக்குது, ஆனா உள்ள போய் நடுவுல பாத்தீங்கன்னா உள்ள கல்லறை இருக்கும். கல்லறை எப்படி இருக்கும்? கல்லறையை ஓபன் பண்ணா எப்படி இருக்கும்? பாஸ்டர், நாங்களாம் தூங்கவே மாட்டோம். ஆமென். கல்லறைக்குள்ள நாற்றம். சொல்லுங்க. கல்லறைக்குள்ள அருவருப்பு. ஆமென். கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? நாற்றமும் அருவருப்பும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வெளியே அழகா இருக்கிறோம், வெளியே பார்க்கிறதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்றோம், வெளியே பார்க்கிறதுக்கு நல்ல முக லட்சணத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், அதனால் நாம் மிகுந்த பெருமை கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய செய்கையோ, நம்முடைய சிந்தனையோ, நம்முடைய உள்ளான மனுஷனோ அது அருவருக்கப்படத்தக்கதா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர், இப்போ இதுல டிவி இருக்கு, இந்த டிவியில நம்ம என்ன இது இந்த வாரத்தில் நினைச்சோமோ அது எல்லாம் இந்த டிவியில வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? என் போட்டோ, அப்புறம் சைட்ல இந்த வாரத்தில் நான் நினைச்சது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமீன். பக்கத்துல கை கொடுத்துட்டே சொன்னேன், நல்ல மார்க் எடுத்துட்டியாடி, சூப்பர் டி, உள்ளுக்குள்ள எடுத்துட்டா பாரு மார்க், அடுத்த தடவை பாரு உன்னை. ஆமீன். வெளியே தான் நம்ம நல்லவங்களை போல இருப்போம். ஆமீன். உள்ளுக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள், அசுத்தமான எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, புதிய சிருஷ்டின்னு 3 தடவை சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஆமென். புதிய சிருஷ்டியாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பை நாம புதுப்பிக்க ஆண்டவர் இந்த காலை வேளையில உதவி செய்வாராக. ஆமென். நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டாதான் நம்மளை யாருன்னு சொல்றோம்? கிறிஸ்தவன்னு சொல்றோம். ரட்சிக்கப்பட்டவங்களை தான் நீதிமான்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறபடினால உங்களை என்னையும் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? ஒளிந்து போகணும். எல்லாம் எப்படி மாறணும்? புதுசா மாறணும். கெட்ட வார்த்தை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது வருதா?
ஆமென். எதிர்பாளரை பார்க்கும்போது கண்கள் அசுத்தம் வருதா? தேவன் ஏற்படுத்தின முறைமைகளில் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்களா? கவனம், கவனம். சிறைச்சாலை அதிபதி கேட்டான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ என்ன சொல்லி கொடுத்தார் பவுல்? சீக்கிரமா பவுல் என்ன சொல்லி கொடுத்தாரு? இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். சொல்லுங்களேன், பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். விசுவாசம் உண்டாக, ஆமென், என்ன செய்யப்படும்? இருதயத்தில், சிந்தையில சிந்திக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்போ நீங்க இந்த வசனத்தை அது ஒரிஜினல் கிரேக்க மொழியில எடுத்து பார்ப்பீர்களானால் தமிழ் மொழி மாதிரி கிடையாது. ஆமென். கிரேக்க மொழியில ஆண் பெண் தனி, அவங்க கூட்டமா இருக்கிறவங்க சிங்குலர் ப்ளூரல், ஆமென், டென்ஸ், இது எல்லாமே அதுல சரியா இருக்கும். அதை நீங்க தனிப்பட்ட முறையில் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் அப்படின்னு சொன்னா தமிழ்ல அது மரியாதை நிமித்தம் ஒரே ஆளையும் நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஒருவேளை கூட்டமா 5 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனா கிரேக்க பதத்துல அப்படி கிடையாது. தனியா சொன்னா அது ஒரு வார்த்தை, இது சொன்னா ஒரு வார்த்தை. இப்ப இந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா நிகழ்கால தொடர்நிலை, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சொல்லுங்க பாப்போம். நிகழ்கால தொடர்நிலை அப்படின்னா என்ன? நிகழ்காலம், தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன? இயேசுவை விசுவாசித்துக் கொண்டே இருந்தால் நீ ரட்சிக்கப்படப்பட்டு கொண்டே இருப்பாய். ஒரு நேரம் ரட்சிக்கப்பட்டது அல்ல, ஒரு நேரம் இயேசுவுக்கா ஏற்றுக்கொண்டது அல்ல, ஒரு நேரம் அழுது ஒப்பு கொடுக்கிறது அல்ல. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன் மூச்சு காத்த நிறுத்துற வரைக்கும், இல்லன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல வருகிற வரைக்கும் நீ என்ன செய்ய வேண்டும்? உன் ரட்சிப்பை நீ புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பாவமான உலகத்துக்குள்ள போறோம், பாவமான சிந்தனைகளை பார்க்கிறோம், உலக நண்பர்களோடு இருக்கிறோம். உன் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் உனக்கு ஒரு வைராக்கியத்தை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். உலகம் ஆணோடு ஆண் சேரும், பெண்ணோடு பெண் சேரும். உலகம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கலாச்சாரத்துல போகும். உலகம் போதை வஸ்துக்கள்ல போகும். உலகம் ஆமீன் தண்ணி அடிக்கும். ஆமீன். உலகம் விபச்சாரங்களை செய்யும். உலகம் தன் காலம் வருவதற்கு முன்பாகவே தனக்கு துணையை தேடும். ஆனா தேவ பிள்ளையாகிய நீ கர்த்தருடைய சமூகத்துல நீ காத்திருப்பாயானால் உன் வெளிச்சம் மங்காது. ராமேன் சொல்லுங்க, ராமேன் சொல்லுங்க. உன் வெளிச்சம் மங்காது. சும்மாவே இப்ப என்ன கலாச்சாரம்? ஏய் ஏன்பா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாஸ்டர் விழிப்பா இருக்காங்களான்னு பார்க்கறான். ஹல்லேலூயா. கவனம், கவனம். உலக கலாச்சாரத்தை நீ ஃபாலோ பண்ணிராத. சோதோம் கொமரா அழிவுக்காய் நியமிக்கப்பட்டது. சோதோம் கொமராக்குள்ள போய் யார் இருக்கிறா? லோத் இருக்கிறான். லோத் இருக்க வேண்டிய இடமா அது? லோத் இருக்க வேண்டிய இடமா அது? லோத் இருக்க வேண்டியது ஆபிரகாமோட. கர்த்தர் லோத் அழைக்கல, ஆபிரகாம் தான் அழைத்தார். ஆனா ஆபிரகாம் லோத்தை அழைத்தான். ஆனா லோத்தோ ஒரு காலகட்டம் வந்தபோது ஆபிரகாமை விட்டு தூரமா போயிட்டான். கர்த்தர் கூட இருந்தா அதுலயும் ஒரு கிருபையை கொடுத்தாரு. அந்த கிருபையும் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? அவன் இருந்த இடம். ஏங்க ஓடி போகணும்? அவன் ஆபிரகாமோட இருந்த ஓட வேண்டிய நிலைமை வந்திருக்காது. நீ இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்துல நீ இருந்தால் நீ ஓடி அலைய வேண்டிய அழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உலகம் காட்டுறத பார்த்து ஏமாந்துராத. உலகம் காட்டுறத பார்த்து ஏமாந்துராத. பெங்களூர்ல கேஃபே காஃபி டே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பைபாஸ்ல போனா ஒரு காஃபி கடை இருக்கும். ஒரு காஃபி 150 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமென். எனக்கு தெரியல 200 ரூபாயோ 150 ரூபாயோ தெரியல. ஒரு பெரிய பிரீமியம் காஃபி கடை. அவங்க அதோடைய ஓனர், கேஃபே காஃபி டே உடைய ஓனர். திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் தான் நினைக்கிறேன், கர்நாடகால கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பாலம் வந்தது. டிரைவர்ட்ட சொன்னார், இங்க நிறுத்துப்பா. என்ன சார்? நிறுத்துப்பா, நீ கொஞ்சம் இரு, நான் போய் போன் பண்ணிட்டு வரேன். அங்க பாலம், ஒரு பெரிய ஆற்று பாலம். போனவரை திடீர்னு ஆளை காணோம். கடன் தொல்லையினால தண்ணிக்குள்ள குதிச்சிட்டார், மரித்து போனார். பணம் இருந்தா என் வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல? எனக்கு மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு இயேசு இருந்தா தான் எல்லாமே உண்டு. ஹல்லேலூயா.
நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ கரைப்படுத்தாமல் நீ உண்மையாய் அதை வைத்துக் கொண்டாயானால் உனக்கு உதவி செய்ய சர்வ வல்ல ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களாம் திடீர்னு அல்லேலூயா சொல்லணும், எனக்கு பக்கு பக்குங்குதுல. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றதெல்லாம் உலக மனுஷங்க. நீங்களும் நானும் தேவ சமூகத்துல நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அசுத்தம் நம்மளை தொடக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் நம்மளை தொடக்கூடாது. ஆமென். போன் ரட்சிக்கப்பட்டிருக்குதா? போன் எப்படி பாஸ்டர் ரட்சிக்கப்படும்? இன்னைக்கு போன் தான் சகல தீங்குக்கும் காரணமா இருக்குது. இந்த மாதிரி போன்ல நல்லது இருக்கு, இன்டர்நெட்ல நல்லது இருக்கு. ஆனால் நீ எதை பார்த்து கொண்டு இருக்கிறாய்? இன்னைக்கு நம்ம கண்ணு எதை பார்க்குது? இன்னைக்கு அதுல வேற பிரைவசி டெம்பர் போயிட்டு இருக்கும் போதே நடுவில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும், சைட்ல இப்படி இருந்து பார்க்கிறவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம பாவம் செய்யறதுக்கு பிசாசு நிறைய காரியங்களை நமக்கு என்ன செய்யறான்? ஈஸி பண்ணி கொடுக்கிறான். நீ பாவம் செய், யாருக்கு மெசேஜ் அனுப்புற, எந்த குரூப்ல இருக்கிற, உன் குரூப்ல வர்றதான மீடியாஸ் என்ன, உன் போன் ஸ்டோரேஜ்ல லாக் போட்டு வச்சிருக்கிறியா? உன் போனை இப்ப நான் கேட்டா எனக்கு ஓபன் பண்ணி தர முடியுமா? நான் அதை ப்ரௌஸ் பண்ண முடியுமா? ஆமென். அப்படி இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என் போனை வாங்கி பாருங்க பாஸ்டர், பாருங்க பாஸ்டர் அப்படின்னு கொடுக்கக்கூடிய தைரியம் எனக்கு என்ன செய்யணும்? எங்க வீட்டுல எல்லாருக்குமே ஒரே பாஸ்வேர்டு தான். எங்க வீட்டுல வேற பாஸ்வேர்டு கிடையாது, ஒரே பாஸ்வேர்டு தான், சிம்பிளான பாஸ்வேர்டு தான். ஆமென். என் போட்டோவை என் மனைவியும் பார்க்க முடியும், என் பையனும் பார்க்க முடியும், என் பொண்ணும் பார்க்க முடியும். அவங்களுக்கும் போன் கொடுத்திருந்தா அவங்க போன்ல அதே பாஸ்வேர்டு தான். ஆமென். எந்த போனை எப்போ நாங்க தான் டெலீட் பண்ணிடுவோமே, உங்க அக்கௌண்ட்டை உங்களுக்கே தெரியாம நாங்களே இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, அதை என்ன செய்ய முடியும் நம்மளால? ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு மறைவா எங்கேயா போக முடியுமா? அசுத்தமானவைகள், ஆபாசமானவைகள், போனோகிராஃபி, விபச்சாரம், வேசித்தனம், நீ பார்க்கிறது, நீ கேட்கிறது, உன் உள்ளத்துல உள்ள ஆசை எதை வெளிப்படுத்துகிறது? நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டியவன்றதை மறந்துடாத. தம்பி, தங்கச்சி, உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? நீ மற்றவர்களுக்கு பரிசுத்தத்துல நீ எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும் என்பதற்காக. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்க இருதயத்தின் மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என் ரட்சிப்பை ஒரு விசை கூட புதிதாக்கும் ஆண்டவரே. சொல்லுங்க, இன்றைக்கு என் ரட்சிப்பை ஒரு விசை கூட. இரண்டாவதாக, முதல்ல திரி கருந்திரிகள் அகற்றப்பட்டு திரி புதிதாகணும். இரண்டாவது என்ன நடக்கணும்? புதிதாக்கப்பட்ட திரி யாராவது எண்ணெயோடு இணைந்து இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திரிய சும்மா வச்சு எரியறதை விட அது எண்ணெயோடு கூட சரியான தொடர்பிலே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். திரி எண்ணெயோடு தொடர்புல இருந்தா அது நன்றாக என்ன செய்யும்? ஏறி. ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னாரு, நான் கொடி, நீங்கள் செடிகள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். ஏன் மார்க்கே எடுக்க முடியல? நீங்க தேவனோடு இல்லையே. கேட்டால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஞானத்தை கொடுக்கிற தேவனை வைத்துக்கொண்டு நாம் தேவனிடத்தில் தொடர்பில் இல்லாமல் இருக்கிறோம். எங்க சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், ஆமென், பிக்கப் டிராப், ஓலா, உபர், இந்த ரெட் டாக்ஸி எல்லாம் புக் பண்ணா, சார் எங்க சார் போனோம்? பா ஏஜி சர்ச்சுக்கு போனோம். ரைட். பிக்கப் எங்க சார்? வீட்டில். டிராப் எங்க சார்? சர்ச்சில். திரும்ப சார் எங்க பிக்கப்? சர்ச்சு. அடுத்த டிராப் எங்க? வீட்டில். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான். இன்னைக்கு இயேசுவை உபர் டிரைவர் ஆக்கிட்டோம். இன்னைக்கு இயேசுவை ரெட் டாக்ஸி டிரைவர் மாதிரி பயன்படுத்துறோம். ஹலோ ஹலோ, ஆமா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, கொஞ்சம் உதவி செய்ய வரீங்களா? ஐயோ எனக்கு காய்ச்சலா இருக்கு, எனக்கு விடுதலை தர வர்றீங்களா? எனக்கு பயமா இருக்கு, எனக்கு உதவி செய்றீங்களா? அதிகாலையில தேடுகிறவன் இவனை கண்டடைவான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, தேவனோடு கூட உள்ள உறவிலே நீங்கள் பலப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எத்தனை பேர் ஜெபம் பண்ற பழக்கம் இருக்கு? கையை தூக்க வேண்டாம் யாருமே. கை உங்க இருதயத்தில் நீங்க நினைச்சா போதும். ஆமென். தேவனுக்கு முன்பாக நீங்கள் சாட்சி கொடுத்தா போதும்.
எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? பாஸ் நாங்க பைபிள் வாசிக்க மாட்டோம், நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம், ஆனா நாங்க என்ன செய்வோம்? அப்படி ஒரு பாட்டு நீங்க பாட மாட்டேன்றீங்க பாஸ், அதனாலதான் நாங்க வரவே மாட்டேன்றோம். அப்படி பாடவே மாட்டோம் நாங்க. ஹல்லேலூயா, ஆமென். பரலோகத்துக்கு போகணும்னா ஆடுறதல்ல, பரலோகத்துக்கு போகணும்னா ஆமென் வெளியரங்கமா அப்பா அப்படி இழைக்கிற அளவுக்கு ஆடுறது இல்ல. இருதயம் ஆத்துமா தேவனோடுள்ள உறவிலே வளர வேண்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் காலையில் எழும்பி ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு இது பயமா இருக்கு எனக்கு உதவி செய்யும்னு கேட்டீங்க? சோதோம் கொமோராவை அழிக்க போகும்போது ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல மறைப்பேனோ? Abraham and God were friends. ஆபிரகாமும் கடவுளும் ஆண்டவர் எப்படி இருந்தாங்க? ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இயேசு உங்களோட ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? நான் போற இடத்துக்குலாம் கூட்டிட்டு போக முடியாது பாஸ்டர். ஆமா, இப்போ ஒரு கலாச்சாரம். ஆமா, ஒரு பையன் 2 பொண்ணு போறாங்க, இல்ல ஒரு பொண்ணு 2 பையன் போறாங்க. என்ன கணக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒன்னு முன்னாடி போகுது, ஒன்னு பின்னாடி, ஃப்ரெண்ட் மாதிரி அது அப்படியே போதும். ஹல்லேலூயா. யார் கூட இருக்கிறீங்க? உன் ஃபெலோஷிப் யாரோட? யாரோட அதிக நேரம் பேசுறீங்க? Who inspires you? உன் திங்கிங், உன் தாட்ஸ் யாரு உனக்காய் அதை டிசைன் பண்றது யாரு? வேத வசனம், கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தம். நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி கொடுத்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோட பேசுங்க. ஒரு யானையும் ஒரு எறும்பும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா? யாரெல்லாம்? யானையும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா? ஆனா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. காட்டுக்குள்ள 2 பேரும் டெய்லி வாக்கிங் போவாங்களாம். வாக்கிங் போகும்போது ஒரு மரப்பாலம், மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பாலம். இப்போ யானை சொல்லிச்சான், டே எறும்பு ஏறா என் மேல. அப்போ அந்த எறும்பு யானை மேல ஏறிச்சான். இப்போ அந்த யானை அப்படியே என்ன செய்யுது? இந்த மரப்பாலத்துல அப்படி நடக்குது. நடக்கும்போது என்ன ஆகும்? அங்க வந்த உடனே அந்த எறும்பு கீழே போய் சொல்லிச்சா, டே அடிச்சுக்கடா. நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படி பாலத்தை அசைச்சோம் பாத்தியா? ஆமே, நம்ம 2 பேரும் சேர்ந்து அசைச்சாங்களா? 2 பேரும் சேர்ந்து அசைச்சாங்களா? ஆமா, யானை மட்டும் எப்படி வரும்? எறும்பு அது மேல தானே இருக்கு. 99.9999 யானையா இருந்தாலும் 0.00001 யாருடையது? அப்ப 2 பேரும் சேர்ந்து தான் 100%. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமென். எதுக்கு கையை தட்டுறோம்? அந்த 99% ஆண்டவர். அந்த 0.0000 புள்ளி தான் நம்ம. ஆண்டவருக்கு நம்முடைய குறைவுகள் தெரியும், ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனை தெரியும், ஆண்டவருக்கு நாம பலசாலி இல்லைன்றது தெரியும். ஆனா உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். கைகளை தட்டி நல்லா கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நான் பரிசுத்தமா இருந்துதான் தேவன்கிட்ட போவேன்னு நினைக்காத. நீ எப்படி இருக்கிறியோ அப்படி தேவனிடத்துல உட்கார்ந்து பார். அவர் விரும்புகிற வண்ணமாய் உன்னை மாற்ற அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ, நான் இதெல்லாம் செஞ்சிட்டனே, இப்படிலாம் பண்ணிட்டனே, ஆத்துமாவனை கெடுத்துட்டனே, நான் என்ன செய்வது? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்திலே வா, நான் உன்னை பெரிய பர்வதமாய் மாற்ற நான் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் ஆத்துமா, உன் உறவு சரியா இருக்கணும். தேவனோடு உன் உறவு சரியா இருக்கணும். எதிர்பாளரோடு உன் உறவு சரியா இருக்கணும். சபையோடு உன் உறவு சரியா இருக்கணும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வாலிபன் லேட்டா வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணி ஆராதனையோ, எங்க சபையில காலையில 6:30 மணி ஆராதனை அப்படின்னா நாங்க 5:45 அங்க இருப்போம். எத்தனை மணி ஆராதனை? 6:30 மணி. 6:30 நானும் தூங்கிட்டு இருப்பேன் பாஸ்டர், எனக்கு நடுராத்திரி பாஸ்டர். அவன் இன்னைக்குரிய வாலிபர்களுக்கு 6, ஏன்னா நைட்டு தூங்குறது 4 மணிக்கு தானே. ஆமேன். அப்புறம் அதுவே டம்முன்னு மூஞ்சில விழுந்து ஐயோன்னு சொல்லிதான் இவன் செய்யறான். பாதி பேர் தூங்குறான், காலையில எழும்ப முடியறது இல்ல. தூக்கத்தை ஏங்க கர்த்தர் கொடுத்தாரு? சரியான நேரத்தில் தூங்கி எழும்பு. 6:30 மணி ஆராதனைக்கு 5:45. என்ன பாஸ்டர் செய்வீங்க?
ஆமென். எல்லாம் சரியா நைட்டு வந்து ரெடி பண்ணதும் நாங்க தான். நாங்க ரெடி பண்ணிட்டு போனதே 9 மணி நாங்க தான். ஆமென். ஆனா அடுத்த நாள் வந்து அந்த சேர்ஸ் எல்லாம் நீட்டா இருக்குதா, ஆமென், புல்பிட்ல எல்லாம் வைக்கப்பட்டிருக்குதா, தண்ணி வச்சிருக்காங்களா, பாட்டுத்தாள் வைக்கப்பட்டிருக்கிறதா, எல்லா சுவிட்ச் லைட் எல்லாம் போட்டிருக்குதா, வெளிய வாலண்டியர்ஸ் நிக்கிறாங்களா. ஒரு ஆராதனை இல்ல, காலையில 2 ஆராதனை, அதுக்கு நடுவுல சண்டே ஸ்கூல், அது முடிஞ்ச உடனே வாலிபர் கூட்டம், ஆமென். அதுக்கப்புறம் மத்தியானத்துல ஏதாவது ஒரு வெளிய கூட்டம், திரும்ப சாயங்காலம் 6:30 மணிக்கு என்ன கூட்டம், மாலை கூட்டம். அது முடிஞ்சு வந்த பிரசங்கியாருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தா ஹெல்ப் பண்ணி திரும்ப சர்ச்சை பெருக்கி, ஆமென். நீங்க சர்ச்சு முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா எங்க தூத்துக்குடி ஸ்பிக் நகர் சர்ச்சில் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆராதனை நடத்துற மாதிரியே இடம் இருக்கும். யாராவது புதுசா வந்தா ஏதாவது மீட்டிங் நடக்க போகுதான்னு கேட்பாங்க. இல்ல, இப்பதான் மீட்டிங்கை முடிச்சிருக்கிறோம். முறைச்சு பாக்குறீங்களா? ஏன்? ஆமென். அப்படிலாம் நாங்களாம் செய்ய முடியாதுன்றீங்களா? ஆமென். சனிக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க, பாஸ்டர்கிட்ட கேளுங்க, பாஸ்டர்கிட்ட கேளுங்க என்ன செய்யலாம். ஒண்ணுமே செய்யலனாலும் வந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள் ஜெபம் அடுத்த நாள் ஆராதனைக்காய் சபையில நடக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்துல அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பாஸ்டருக்கு இருமல் வந்தா தண்ணி எடுத்து கொடுக்க ரெடி ஆயிரு. ஆமென். இந்த இதை தூக்கணும்னா ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க தான் தூக்குவாங்க. நல்ல யார் சீனியர்ஸா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அதை செய்யட்டும். அடுத்து 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 அடுத்து. ஆமென். எங்க சபையில நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் படுத்து தூங்குனது எங்க சபையில தான். எங்க அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. என் வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன், சாப்பிட்ட தட்டு எடுக்க மாட்டேன், டீ குடிச்ச டம்ளர் எடுத்து வைக்க மாட்டேன். ஆனா சர்ச்சில் இலை எடுக்கிறதுக்கு சண்டை வரும். ஒரு ஃபங்க்ஷன் சாப்பாடு போடுறாங்கன்னா யார் இலை எடுக்கிறது? ஒரு கல்யாண வீட்டில் சர்ச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, நாங்க வாலிபர்களை ஒரே யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் பந்தி பரிமாறுறோம். ஒருத்தர் கடைசியில் வந்து கேட்குறோம், உங்க நம்பர் கொடுங்களேன், நீங்க எந்த கேட்டரிங் சர்வீஸ்? நாங்க ஸ்பிக் நகர் ஏஜி சர்ச் வாலிபர் கூட்ட சர்வீஸ். ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப நல்லா பண்றீங்களே. அது செஞ்சதுனால தான் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பணிவிடை ஊழியத்தை செய்யுங்க. சபையில முடிஞ்ச உடனே ஓடிராதீங்க, இருந்து சபையை பெருக்குங்க. பாஸ்டர் நான் ஏதாவது செய்யணுமா? இருக்கிறதே நீங்க 4 வாலிபர்கள் தானே, 10 வாலிபர்கள் தானே சபையில இருக்கிறீங்க. நீங்க சபையில வந்து உதவி செய்யலன்னா யார் செய்வா? நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இது நம்ம சபை, நம்ம தான் செய்யணும். அல்லேலூயா. நம்ம சபையில நம்ம செய்யாம யார் செய்ய போறா? ஆமா, சிஏ கேம்புக்கு ஒரு ஆளை போட்டிக்கு நிறுத்துறக்குள்ள நாங்க போடுற பாடு. ஏமா பாட்டு பாடு? நான் பாடல, நான் பாடல. ஏமா டான்ஸ் ஆடுறவன பாட்டு பாட தானே சொல்லுச்சு. ஆமே, நான் மாட்டேன், நீ மாட்டேன். ஆமா, எங்களுக்கு கஷ்டம் ஒண்ணு. ஏமா உன்னை போடவான்னு தெரியல, நீனு வர்றன்ற யார போடுறதுன்னு எங்களுக்கு தெரியலையே. அப்படி வரணும். சபையோடு கூட உள்ள ஒரு ஊழியக்காரனோடு கூட உள்ள உறவு. ஆமென். ஒரு நல்ல காரியங்கள் வரும்போது போதுகிட்ட ஜோம் பண்ணி ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணுங்க. ஒரு பர்த்டேக்கு பாஸ்டர்ட்ட ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணுங்க. மனசு கஷ்டமா இருக்கா, பாஸ்டர்ட்ட ஃபோன் பண்ணி, என்னப்பா ஃபோன் பண்ண? சும்மா தான் பண்ணேன் பாஸ்டர், மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு ஜோம் பண்ணி விடுங்க பாஸ்டர். எக்ஸாமுக்கு போகும்போது பாஸ்டர்ட்ட சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஒரு ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில உன்னை மேன்மைப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். வேலைக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா, பாஸ்டர்ட்ட ஃபோன் பண்ணி நேர்ல வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. உன் வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளை உன் ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்து. ஊழியக்காரனோடு உள்ள உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நேரம்ல நம்ம போவோம். 3வது என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னா, ஆமென், எரிகிற அக்கினி பாதுகாக்கப்படணும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தோட நம்ம முடிச்சிடலாம். இன்னும் ஒரு காரியம், ஆமென். முதல்ல என்ன செய்யப்படணும்? கருந்திரிகள் அகற்றப்படணும். 2வது என்னையோடு நல்ல ஒரு தேவனோடு உள்ள ஐக்கியம், வசனத்தோடு உள்ள ஐக்கியம், ஜெபம், ஆமென், வேத வாசிப்புல நீங்க இணைந்து இருக்க வேண்டும். 3வது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த அக்கினியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, பாதுகாக்கணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப டயர்டான மாதிரி தெரியுறீங்க. நான் தான் கத்தி பேசிட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க ரொம்ப டயர்டா தெரியுறீங்க. ஹல்லேலூயா. அந்த அக்கினியை பாதுகாத்துக்கொள். தேவன் தந்த அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். யாரும் உன்னிடத்துல அதை பிடுங்கிக் கொள்ள, பொல்லாங்கன் எப்படியாவது உன்னை விழ தள்ளணும்னு நினைக்கிறான். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துல எல்லா வசதியோடு இருந்தார்கள். ஆனா அங்க ஒருத்தன் உள்ள வந்தான், அவன் தான் சாத்தான். அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் சொல்லுவான், அந்த பழத்தை பாரியா, என்ன டேஸ்டா இருக்கியா. இன்னைக்கு அதனாலதான் ஆப்பிள் போனுக்கு அவ்வளவு ஒரு மார்க்கெட் இருக்கான்னு தெரியல.
ஆனா அங்க அவன் ஆப்பிள்லாம் சாப்பிடல, அது நம்மளா போட்டு வச்சிருக்கோம். அங்க ஒரு பழம்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர ஆப்பிள் கிடையாது. கடிச்ச ஆப்பிளுக்கு தான் இன்னைக்கு மவுசு. அது எந்த பேக்ரவுண்ட்ல வந்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால அதை யூஸே பண்ண வேண்டாம்லாம் கிடையாது. அது அவன் வச்சிருக்கிறான். ஒரு கேட்ஜெட் இருக்கு, நம்ம பயன்படுத்துறோம், தவறு இல்லை. ஆனா உலகம் அதை என்ன செய்கிறது? அந்த ஆவியை உள்ள கொடுக்குது. கடிச்ச ஆப்பிள் ஏன் முழு ஆப்பிள போட வேண்டியதானே? என்னைக்கா யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? எத்தனையோ பேர் பிசாசோடு கூட ஒப்பந்தம் செய்தவர்கள், பெயர்களை சொல்ல முடியும், பெயர்களை சொல்ல முடியும். அந்த காலத்து எங்க காலத்துல இருந்த ஆமென் மெட்டல், ஆமென் அந்த அந்த பாப் சிங்கர்ஸ் அடி இன்னைக்கு பயங்கரமான தொட்டு பார்க்கிறதுக்கு இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே ஓடுறோம். நம்மளும் சிலரை பார்த்தா போட்டோ எடுக்கணும். ஐயோ அந்த பாஸ்டர் கூட நான் நின்று போட்டோ எடுத்துட்டேன். ஆண்டவர் உன்னோட கூட நின்று போட்டோ எடுப்பாரா? எந்த யாருக்கும் ஃபேன்ஸா மாறிடக்கூடாது. ஹியூமன் வர்ஷிப் உன்னை நரகத்துக்கு தள்ளும். ஆமென். அவரை பார்த்தாலே, அண்ணனை பார்த்தாலே எனக்கு கெத்துங்க. ஆண்டவரை பார்த்தா கெத்து வர மாட்டேங்குது. ஆனா அண்ணன் போடுற ஆட்டம், அல்லேலூயா, ஆமென். ஏன்னா சினிமால ஆடிட்டு கடந்தோம், வீட்டுல குத்துப்பாட்டுக்கு ஆடிட்டு கடந்தோம், இப்ப சபையிலேயே குத்துப்பாட்டு ஆடுறதுக்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்துட்டான். அப்புறம் அண்ணனுக்கு தொலைச்சு விடுவார் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆவில நிரம்பி ஆடு. நீ ஆடுறது எங்களுக்கு தெரியும். ஆமென். நீ எதுல ஆடுறன்னு ஊழியக்காரங்களுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல நீங்கள் எல்லாம் விளக்காய் இருக்க வேண்டியவர்கள். ஒரு நாள் அக்கினியை எடுத்து போட ஒரு நாள் விட்டுறாதே. சிம்சோன் யாரு? பலசாலி. சிம்சோன் யாரு? பலசாலி. எதற்காய் பிறந்தவன்? ஒரு நோக்கத்தோடு பிறந்தவன். யோவான் ஸ்நானகன மாதிரி சிம்சோனும் ஒரு நோக்கத்தோடு பிறந்தவன். ஆமென். அவங்க கையில இருந்து விடுவிக்கும்படியாய்த்தான் இவன் பிறந்தான். ஆனா இவன் எங்க போய் கிடந்தான்? யார்கிட்ட யார் எதிரியோ, யார் இவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ, யாரை விடுதலையாக்கணுமோ அங்கே உள்ள தெலீலாளின் மடியிலே படுத்து கிடந்தான். ஐயா, நீ போக கூடாத இடத்துல போனா என்ன நடக்கும் தெரியுமா? அவன் உன் பிரதிஷ்டையை இழக்க பண்ணுவாள். உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ நினைக்கிற, உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் பிரதிஷ்டை இழக்க பண்ணிடுவான். என்னடா பெரிய சாட்சி, வாடா. என்னடா பாரு, அவ உன்னே தான்டா பாக்குறா, அவ பார்க்கவே மாட்டா. இவன் சொல்ல, மச்சான் 2 தடவை பார்த்தான்டா, 2 தடவை ஒன்னே தான்டா பார்த்தான். இவன் உடனே அப்படியே பைத்தியக்கார மாதிரி அலைவான். ஏ தம்பி, நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டான். ஆனா அவ பார்த்திருக்கவே மாட்டா. நம்முடைய வாழ்க்கையில கற்பனைகளை வளர்த்து கொண்டு, உலகம்னா இப்படித்தான். டிவியில படத்துல பாக்குற எதையும் நீங்க உண்மை நினைக்காதீங்க. ஒரு மெக்கானிக் பையன் ஒரு உலக நல்ல பணக்கார பிள்ளைய கல்யாணம் பண்றான், அது படத்துல முடிஞ்சிடும். வணக்கம் சுபம்னு போய் அவன் போயிருவான். ஹீரோவா நடிச்சவன் அவன் வைஃப்ட்ட போயிருவான், இதான் நடிச்சவன் அவன் கணவன்ட்ட போயிருவா. அதை பார்த்து நம்மால என்ன செய்வான்? ஒரே நாள் தான் அவ கேட்பா, எனக்கு பாக்கெட் மணி 5000 ரூபாய் கொடு. இவன் சொல்ல, மாச சம்பளமே எனக்கு 5000 ரூபாய் தான் வரும். இல்ல படத்துல வந்துச்சே, படத்துல வரும், ரியல்ல வராது. ஆமென். அதுக்கு தான் சபை. அபிஷேகத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் போதகர்கள் உங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்து நம்மை பாதுகாக்கிறார். சிம்சோன் போய் அவள்கிட்ட போய் சொல்றான். முதல்ல போய் சொல்லிட்டே இருக்கிறான், கடைசியில எரிச்சலாகி சொல்றான், என் தலை முடியல தாங்க பலன் இருக்கு, என் தலை முடியல தான் பலம் இருக்கு. யார்கிட்ட சொல்லணுமோ அவன்கிட்ட தான் சொல்லணும். நீ யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட தான் சொல்லணும். எதை எங்க போய் சொல்றோம்? யார் கூட இருக்கிறோம்? யாரோடு பேசுறோம்? உன் ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு அதிகமாக இருக்கிறது? உன் அக்கினியை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சிம்சோன் என்ன பண்ணா? வஸ்திரத்தை போட்டுட்டு, நான் வஸ்திரம் இல்லாம ஓடுனா கூட அந்த அவமானத்தை தாங்கிக்கிறேன், ஆனா உன்கிட்ட நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பு எப்படி ஓடி போனா? வஸ்திரத்தை விட்டுட்டு. அந்த காலத்துல அந்த மேல் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறது அவமானம். இவன் இத்தனைக்கு அடிமையா இருக்கிறான். இவன் போட்டிருந்த, இவன் மேல் வஸ்திரமே கிடையாது, இவன் போட்டிருந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருப்பாப்போ. நிர்வாணமா ஓடுனா கூட நான் ஓடி போய் பாதுகாப்பா இருப்பேனே தவிர உன் முன்னால நான் பாவம் செய்ய மாட்டேன். கைய வயத்தூர் அல்லையா சொல்லுங்க, கைய வயத்தூர் அல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை புதிய மனிதனாய் அவர் மாற்றுவாராக. கடைசியா எடுத்து வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 5:15.
முடிப்போம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும். லேலியா சொல்லுங்களேன். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இப்போ நாம வெளிச்சம் கொடுக்கணும்னா கருந்திரிகள் அகற்றப்பட்டு அந்த திரிகள் புதிதாக்கப்பட்டு அந்த திரிக்கு நல்ல எண்ணெய் ஊத்தி, இப்போ ஆமென். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சிம்னி விளக்கு வந்துருச்சு. ஏன் சிம்னி விளக்கு? சிம்னி விளக்கு பார்த்திருக்கீங்களா? ஒரு கிளாஸ அந்த விளக்குல மாட்டி வச்சிருவாங்க, ரவுண்டா இருக்கும். அப்படி அது மாட்டினா காத்து வந்தாலும் என்ன செய்யாது? அணையாது. பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டு அது எங்க வைக்கப்படணும்? டியூப்லைட்லாம் எங்க வைப்போம்? டியூப்லைட் எல்லாம் இந்த இடத்துல வச்சுட்டா எப்படி இருக்கும்? 1 2 3 4 இங்க ஒரு டியூப்லைட். லைட் எங்க வைப்போம்? மேலே. விளக்கு தண்டு எங்க இருந்ததுன்னா அது மேலே இருந்தது. அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாய். கீழே இருக்கிறத விட அந்த விளக்கு தண்டு மேலே இருக்குமானால் அது இன்னும் பிரகாசத்தை கொடுக்கும். ஆமென் சொல்லுவோம். ஐயா, நீ சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போனா போதாது. நான் பாவம் செய்யல பாஸ்டர் அப்படின்ட்டு நீ ஏதோ வந்தேன் ஏதோ போனேன் இருப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உன்னோடு கூட படிக்கிற, உன்னை சுற்றி இருக்கிற நபர்களை வெளிச்சத்திற்குள்ள கொண்டு வரும்படியாய் உன்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை அது உயர்த்தப்பட வேண்டும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். தேவன் உன்னை வைக்கிற சித்தமான இடத்துல நீ இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில நீ ஊழியம் செய்யணும். வாலிப சகோதரனே சகோதரியே, நீ எல்லாம் சண்டே ஸ்கூல் எடுக்கிற மாணவனா மாறிடணும். இங்க யூத்ல அட்டெண்ட் பண்ணணும். சண்டே ஸ்கூல்ல போய் நீங்க எல்லாம் டீச்சரா இருக்கணும். அவுட்டோர் சண்டே ஸ்கூல். வீட்டு பக்கத்துல 10 பிள்ளைங்க இருந்தா அந்த 10 பிள்ளைகளுக்கு நீங்க பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு அங்க ஒரு அவுட்டோர் சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கணும். உன்னோடு கூட படிக்கிற நண்பர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லி நீ அவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. விளக்கு தண்டுல இல்லாத ஒரு விளக்கு அதிக பிரயோஜனம் இல்லாதது. ஆமென். எங்க இருக்கணுமோ உயரத்துல. இப்ப இந்த லைட் மேல இருக்கிறதுனால என் முகம் பிரகாசமா தெரியுது. ஆமென். என் முகம் பிரகாசமா தெரியணும். இப்ப வீடியோல பாக்குறீங்க, என் முகம் இந்த பிரகாசமா தெரியறதுக்கு இந்த லைட் ஒரு காரணம். என் முகத்திற்கு நேரா இந்த வெளிச்சம் வீசுகிறபடினாலே நான் என்ன செய்கிறேன்? தெரிகிறேன். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அனுபவம், ஆமென், தேவனுக்காய் பிரகாசிக்கிற அனுபவம், மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களாய் கர்த்தர் இந்த வாலிப வயதில் உங்களை மாற்றுவாராக. ஜெபிக்கணும்னா அந்த தங்கச்சி மாதிரி ஜெபம் பண்ணணும். பாட்டு பாடணும் அந்த தம்பி மாதிரி பாட்டு பாடணும். ஆமென். சபைக்கு வர்றதுன்னா எங்க வாலிப பிள்ளைகளை போல நீங்க இருக்கணும்னு சொல்லுகிற நாட்களை கர்த்தர் நமக்கு அவர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை படைத்ததற்கு, உன்னை உருவாக்கினதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அநேகருக்கு ஆண்டவரை குறித்து நீங்க சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அப்படியே நம்ம எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தில் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற அவன் விளக்காயிருந்தான். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். இந்த காலை வேளையில் எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீ தேவனோடு கூட ஐக்கியமா, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீ ஐக்கியமா இருப்பாயானால், ஆமென், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் எல்லாம் பலன் அடைந்து, ஆமென், நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். நீங்க பலன் அடைந்து நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த காலை வேளையில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை நம்மை தொடும்படியா இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது, கடந்து வந்திருக்கிறது, கடந்து வந்திருக்கிறது. எல்லா கண்களை மூடுவோம். எல்லா கண்களை மூடுவோம். வாய்களை திறந்து கர்த்தர் உங்களோடு பேசி இருந்தால், ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருந்தால், ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை பாவமான வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், தேவனோடு கூட உறவில நான் இல்லை, உலக உறவுகள் ஆண்டவரை விட்டு என்னை தூரமாக்கி கொண்டிருக்கிறது. கருந்திரிகள் அகற்றப்படணும்னா இந்த காலை வேளையில இந்த கருந்திரிகள் அகற்றப்பட தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் ஆரம்பிப்போமா? எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க. உங்களை ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில். நீ கர்த்தருடைய பட்டயம், நீ கிதியோனின் பட்டயம், எதிரிகளை வீழ்த்த விசுவாசத்தை செயல்படுத்துகிற பட்டயம், நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு மகளே, மகனே, நீ எதிரிகளை
நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. உன் வெளிச்சம் பிரகாசமா இருக்கட்டும். உன் வெளிச்சம் மங்கி எரிகிற விளக்காய் நீ இப்ப இருப்பாயானால் ஜோமன், ஆண்டவரே என் மங்கி எரிகிற அனுபவங்களை ஆண்டவரே நீ மாற்றுவீராக. ஒருவேளை நீ அணைந்து போன விளக்காய் இருந்தால் இந்த காலை வேளையில அந்த சூழ்நிலைகளில் இருந்து ஒரு புதிய அக்கினியை போடுவாராக. சங்கீதக்காரன் சொல்றான், தேவன் என் விளக்கை ஏற்றினீர், தேவன் என் விளக்கை ஏற்றினீர். அந்த வெளிச்சத்தை கர்த்தர் தான் ஏற்ற முடியும். அந்த விளக்கை கர்த்தர் தான் ஏற்ற முடியும். எத்தனை பேர் உங்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் வேணும். ஆண்டவரே அந்த ரட்சிப்பை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா அந்த இளைய குமாரனை போல ஆண்டவரே நான் இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தரமாட்டீரா? இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தரமாட்டீரா? எத்தனை பேர் தேவ சமூகத்துல கேட்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம். வெளிய வாலிபர்கள் யாரும் வாய்களை மூடி நிற்க வேண்டாம், யாரும் அமைதியா நிற்க வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய விளக்கின் எண்ணெயினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய வெளிச்சத்தினால் என்னை கர்த்தர் தொடுவீராக. எந்தெந்த காரியத்திலிருந்து விடுபட நினைக்கிறீங்களோ, எந்தெந்த காரியங்கள் இருந்து விடுபட நினைக்கிறீங்களோ, அந்தந்த காரியங்கள்ல கர்த்தர் இப்பொழுது ஒரு விடுதலையை தருவாராக. எல்லா தேவ சமூகத்துல ஜெபமனோமா, எல்லா கர்த்தருடைய சமூகத்துல அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆவில நிரம்பி ஓ ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கிடும் தெய்வமே. எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கிடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்று தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்று தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, எங்கள் வாழ்க்கையையும் உங்க அக்கினியாய் தொட்டுவிடும் தெய்வம். எல்லாரும் சொல்லுவோம், எங்க வாழ்க்கையையும் உங்க அக்கினியாய் தொட்டுவிடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. எல்லாரும் என்னை மாற்று. எல்லா கண்களை மூடி அவரை பார்த்து, அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்று தெய்வமே. ஏசாயாவை அக்கினியாய் தொட்ட என் தெய்வமே, என் வாலிபத்தையும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும். கர்த்தருடைய அபிஷேகம் இந்த காலை வேளையில உங்க அக்கினியால் தொட்டுவிடும். நல்ல கைகளை தட்டி பாடுங்க. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. கேளுங்க 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 எல்லாரும். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த காலை வேளையில எங்களை நிரப்புவீராக. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்று தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு கூட இவனதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. இவனதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் இன்று பலனாக மாறட்டுமே. ஆமென். பலவீன பகுதியெல்லாம் இன்று பலனாக மாறட்டுமே. இவனதியே எந்த நுள்ளத்தில் அபிஷேகத்தை பெற்றவங்க ஆவில நிறைந்து இவனதி ஊழியர்கள் முன்னால வந்து பிள்ளைகள் தலை மேல கைய வைத்து ஆமென். இவனதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ இவனதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து
எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. தலவீன பகுதி எல்லாம் இன்று பலனாக ஒரு வானத்தின் மகிமை, ஒரு தேவ மகிமை ஆண்டவரே இந்த காலை வேளையில எல்லா கட்டுகளும் உடைவதாக. விடுதலை விடுதலை. கண்களை மூடு தம்பி, கண்களை மூடு, கண்களை மூடி ஆண்டவரை கேளு. ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. கட்டுகள் உடையட்டும். பிசாசின் அந்தகாரங்கள் ஒரு புதிய வல்லமாய், ஒரு புதிய வல்லமாய், ஒரு புதிய மகிமாய். ஜீவநதி, ஜீவநதி, ஜீவநதி. எஸ், பிசாசின் கட்டுகள், பிசாசின் கட்டுகள் ஆராதிக்க முடியாதபடிக்கு, எரிந்து பிரகாசிக்க முடியாதபடிக்கு விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு முழங்கால் ஆண்டவரே, நீச்சல் ஆழம் ஆண்டவரே, ஒரு நீச்சல் ஆழம் ஆண்டவரே, ஒரு நீச்சல் ஆழம் ஆண்டவரே. எஸ் எஸ் எஸ், விடுதலை விடுதலை விடுதலை. ஒரு தெய்வீக மகிமை, ஒரு தெய்வீக மகிமை. ஒரு இதெல்லாம் விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. இதோ கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. இதோ கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. இதோ கர்த்தருடைய மகிமை. அந்தகாரத்தின் கட்டுகள், பிசாசின் பொய்கள் இப்பொழுது கர்த்தர் அபத்தமாக்குகிறார். பாய்ந்து செல்லட்டும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல யாரும் கண்களை திறந்து பார்க்காம, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால் என்னில் மறைந்து போகட்டுமே. எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து. ஆண்டவரே இந்த அறையில வந்து நிக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியில, இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு தெய்வீக விடுதலை 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 விடுதலை. உம்முடைய ஆவியினால் மேல் வீட்டு அறையில இறங்கி வந்து அந்த தேவ வல்லமை கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிற தெய்வம். கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Receive, 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 receive. Yes, yes, yes. நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. பாத்திரம் நிரம்பி வழியட்டும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும். நீங்க தான ரப 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 ரப. Hallelujah. Rikadana ribadala raba. நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. உன் வாழ்க்கையில என்ன இல்லைன்னா, உன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவராகிய என்ன இல்லைன்னா நம்மளால எரிந்து பிரகாசிக்க முடியாது. பாவத்தை ஜெயிக்க முடியாது. தேவ திட்டத்தை செய்ய முடியாது. அன்பான தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள். தேவன் தருகிற பலனை பெற்றுக்கொள். உன் வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாய் மாறட்டும். கர்த்தர் வாழ்க்கையை தொட்டிருக்கிறார். இந்த விளக்கு தண்டிலே வைக்கப்பட நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க ஒருவேளை இந்த இடத்துல நீங்க இருப்பீர்களானால் உங்க கரங்களை உயர்த்தி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய ஊழியத்துக்கு முழு நேர ஊழியமா இருக்கலாம், பகுதி நேர ஊழியமா இருக்கலாம், சபையில் உள்ள பணிவிடை ஊழியமா இருக்கலாம். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம்.
என் உள்ளளவும் அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவரை நான் உயர்த்துவேன். என் நண்பர்களுக்கு அவரை குறித்து நான் சொல்லுவேன். உலகம் முழுவதும் இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு செல்ல நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். உங்களை கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த கனமான ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரைக்கும் அப்படி யோசிக்கல பாஸ்டர். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் திறமை, உன் தாளந்து, உன் படிப்பு ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவருக்கு தேவை மகனே, நீ ஆண்டவருக்கு தேவை மகளே. உன்னை கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடு. முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உலகத்தில் இருந்து வேலைகளை செய்கிறத காட்டிலும் இந்த ஊழியம் மேன்மையானது. இந்த ஊழியம் ஆசீர்வாதமானது. அப்படி ஒப்பு கொடுக்கிறவள் நம்முடைய கரத்தை நாங்க கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழிய அந்த எண்ணம் சின்னதா இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு தான் கர்த்தரோடு கூட பேசலாம். அதை ஆழமாய் ஆண்டவரே அதை வேர் விட்டு அது வளரட்டும். ஒப்பு கொடுக்கிறவள் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த விதையை பிசாசு எடுத்து போடாதபடிக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். நல்ல உற்சாகமாய். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம அமருவோம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தார். இந்த போடப்பட்ட வார்த்தைகள் அது நம்முடைய வாழ்க்கையில் 100 மடங்கு பலனை கொடுப்பதாக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் கர்த்தருக்கென்று சொல்லி விதைக்கிற நேரம், கொடுக்கிற நேரம், இந்த ஊழியத்திற்கென்று சொல்லி, இந்த முகாமுக்கென்று சொல்லி, வாலிபர் முகாமுக்காக நாம் இந்த ஊழியத்திற்கென்று சொல்லி கர்த்தருக்கு நம்ம உற்சாகமாக சந்தோஷமாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கொடுப்பதற்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஊழியம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், அதே போல் கர்த்தருக்கு விதைப்பதற்கு நல்ல பெஸ்ட்டை கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்ல பெஸ்ட்டை கொடுக்க போகிறோம். பாதி பேர் சொல்ல மாட்டேங்க, சொல்லுங்கள், நல்ல பெஸ்ட்டை கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிறதுலேயே பெஸ்ட்டை நம்ம கர்த்தருக்கு இப்போ நம்ம கொடுக்க போகிறோம், விதைக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம மத்தியில் அருமையான ஸ்தோத்திரம் நம்முடைய மண்டல தலைமை போதற்குடைய துணுவை அவர்கள் வந்து இப்பொழுது நமக்கு ஒரு சிறப்பு பாடலை அவர்கள் பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று சொல்லி உற்சாகமான காணிக்கைகளை நாம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாசமாக நம் கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்போம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? கர்த்தர் இயேசு காண்கின்றார், கர்த்தர் இயேசு காண்கின்றார். கருத்தாய் அவரை தேடிடுவோம், கருத்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற எல்லாரும் கரங்களை தட்டலாமா? காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற, ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற
இயேசு காண்கின்றார். கருத்தாய் அவரை தேடிடுவோம், கருத்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகின்ற அந்த இதயம் காண்கின்றார். ஆண்டவர் வார்த்தைக்கு அவரது கிருபைக்கு காத்திருந்தால் அந்த காலத்தில் உணவளிக்க, பஞ்ச காலத்தில் உணவளிக்க பரிவாய் நம்மை பார்க்கின்றார், பரிவாய் நம்மை பார்க்கின்றார். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாகவும், இந்த பிரகாசம் ஒரு நெருப்பை போட்டுக்கிறோம், இந்த நெருப்பு உன் வாழ்நாள் முழுவதும் அணையாம இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு நிமிடம் அந்நிய பாஷை பேசுங்களேன். இந்த செக்ஷன் வேஸ்டா போயிடக்கூடாது. அருமையான தங்கச்சி, அருமையான தம்பி, உன் கண்ணை மூடு, உன் கண்ணை மூடி நீ கேளு ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, இந்த தேவனுடைய பட்டயம் என்னுடைய பட்டயமாய் மாற வேண்டும். விரும்புறீங்களா? உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் வேஸ்டா போக கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இறங்கின சாரம்சம், நீங்க இன்னைக்கு எரிய ஆரம்பிச்சது இனி வாழ்நாள் முழுவதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, நான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு ராமா ஷக ராமா லாபா ராபா ஒரு 30 வினாடி உன் வாயை விரிவா தர ஆண்டவர் இந்த நேரத்தில் நிரப்புவார். உங்க சத்தம் உயரட்டுமே. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சத்தம் உயரட்டுமே. ஆண்டவரே, உம்முடைய பட்டயம் என்னுடைய பட்டயமாய் மாறட்டும். ஆண்டவரே, சொல்லுங்களேன், உம்முடைய பட்டயம் என்னுடைய பட்டயமாய் மாறட்டும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய பட்டயத்தை நீ பெற்றுக்கொள். ஓ ரியா ஷகராபா, கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவரே, உம்முடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் என்று சொல்லு. வாய் திறந்து சொல்லு. ஆண்டவரே, உம்முடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். ரகா ராபா லாபா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான இந்த ஆண்டவரே வாலிபர் முகாமுக்காக ஸ்தோத்திரம். அருமையா இந்த முதல் செக்ஷனை முடிக்க கிருபை செய்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உம்முடைய அக்கினியை போட்டதுக்காக ஸ்தோத்திரம். என் தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவரே, இன்னைக்கு எரிய ஆரம்பித்த இந்த விளக்கு இனி அணையாதபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மங்கி எரிகிற திரியை அணையாமல் பார்த்து கொள்வதற்கு ஏதுவாக ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நீர் அதை எரிய வைக்கிறீரே. அதே மாதிரி வாழ்க்கையில தோத்து போய் இருக்கலாம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே எரிய ஆரம்பித்த இந்த விளக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த நாளும் எரிந்து கொண்டே இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நெஞ்சில கரை வைத்து ஆண்டவரே, நான் எரிந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, நான் எரிந்து கொண்டே இருக்கணும். இந்த விளக்கு இனிமே அணைய கூடாதப்பா, இனிமே அணைய கூடாதப்பா. நீ ஏங்கி கேட்டனா, விரும்பி கேட்டனா, கண்டிப்பா ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செலுத்தப்பட்ட காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தருளுங்க. 5 அப்பம் 2 மீனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுனால ஆண்டவரே 5000 பேர் ஆண்டவரே போஷித்து திருப்தி அடைந்து மீதம் எடுக்க கிருபை செய்தீங்க. அதே மாதிரி மீதம் எடுப்பதற்கு ஏதுவாக நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். அப்படியே நாம் இருக்கிற இடத்துல அமருவோம்.
இப்பொழுதும் சில முக்கியமான அறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் பின்பதாக இருக்கிறது. இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவர்கள் நீங்கள் போன உடனே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டும். அதே போல் நீங்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றவர்கள் அதற்கென்று சொல்லி தனியான ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது. இது ரெண்டுலேயும் நீங்கள் உங்களுடைய பெயர் வந்து அங்கே பதிவில் இருக்க வேண்டும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த ஃபுட்டுக்குரிய டோக்கன் வந்து உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டோக்கன் இல்லைன்னா உங்களுக்கு ஃபுட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் போகும்பொழுது அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கடந்து செல்லுங்கள். உங்களுக்கான நல்ல உணவுகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பைபிள் குயிஸில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் மட்டும் வேகமாக கைகளை கொஞ்சம் உயர்த்தி காமிங்க. பைபிள் குயிஸ் அந்த பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் நல்ல வேகமாக உயர்த்துங்க. அப்படியே நீங்கள் மட்டும் கொஞ்சம் எழுந்துறீங்க. பைபிள் குயிஸில் கலந்து கொள்கிற பிள்ளைங்க வேகமாக எழுந்துருங்க. சரி இவ்வளோ பேர் தானா? வெளியில் இருக்கீங்களா? வெளியில் சரி. நீங்கள் மட்டும் சீக்கிரமாக வேகமாக போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் இங்கே வந்துடணும். சீக்கிரமாக அப்படியே போங்க. உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு தயார் நிலையில் இருக்குது. இந்த பைபிள் குயிஸ் பிள்ளைங்க மட்டும் சீக்கிரமாக போங்க. இவங்களுக்கு சீக்கிரமாக ஆகாரத்தை கொடுங்க. இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் நமக்கு இருக்கிறது, இந்த பைபிள் குயிஸ் போட்டி. சரியாக இப்போ மணி 1:20 சரியாக 1:45 நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிடணும்? வந்துடணும். ஒரு 1:45 நீங்கள் வந்துட்டிங்கன்னா மறுபடியும் போட்டி ஆரம்பித்து நாங்கள் சீக்கிரமாக முடிப்பதற்கு நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோம். ஆக கொஞ்சம் நீங்கள் எங்களோடு கூட ஒத்துழைச்சா ரொம்ப வசதியாக இருக்கும். பாஸ்டர்ஸ் உடைய துணைவிமார்களுக்கு இங்கே கீழே இருக்கிறதான அண்டர் கிரவுண்டில் வைத்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும். பாஸ்டர் மனைவிகள் பிள்ளைகள் நீங்கள் கீழே நீங்கள் அண்டர் கிரவுண்டில் உங்களுக்கு ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மற்ற பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் அப்படியே வரிசையாக நீங்கள் போய் நீங்கள் ஆகாரத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வேகமாக 1:45 நீங்கள் சீக்கிரமாக வாங்க. சீக்கிரமாக சாப்பிட்டு உங்களுக்கு நல்ல ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா வேணுங்கிறத நல்லா சாப்பிட்டு திருப்தியாய் வாருங்கள். கர்த்தர்